பாபுவின் கலக்கலான காமெடியில் ஜாம்பி ஆகஸ்ட் 30 முதல். ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசராக. அப்பாவோட ஆசையோடு பண்ணியிருக்கேன். என் டீம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் எல்லோரையும் பிரதர்னு தான் கூப்பிடுவேன். பட் லிட்டரலாக அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டாங்க எல்லோரும் ஒர்க் டைமில். அண்ட் ஐ தேங்க் டைரக்டர் கவி சார், விழாநாயகன் கார்த்திக் சார், ஹீரோ ஹரி சார், ஹீரோயின் ஷாஷ்வி, அண்ட் லக்ஷ்மண் சார் கேமராமேன், எடிட்டர் கௌதம், அண்ட் ஆர்ட் டைரக்டர் சேகர் அண்ணா, அண்ட் மணி அண்ணா ஸ்டண்ட் டைரக்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த அபு கவிக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கிரிப்டை எடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே ஒரு தனி பிரேவ்னஸ் வேணும். அது அபுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர் அபு. அவ்வளோதான், பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த எல்லா மேலருக்கும் பார்த்துப்பான் வந்து அதை டெக்னிக்கலாக சொல்ல போனால் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு அனிமேஷன் கலந்து ஒரு சர்ரியலிஸ்டிக்கான ஒரு ஏலியன் ஃபிலிமு. நீங்கள் பார்க்கும்போது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஃபுல்லி கண்டென்ட் ஓரியன்டலாக இருக்கலாம். ஆனால் டிரெக்டர் ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது இட்ஸ் ஃபுல் ஃப்ளஷ்ட் ஒரு காமெடியான ஒரு ஃபுல் ஃபார்மில் பண்ணியிருக்க ஒரு ஃபிலிம் இது. சர்ப்ரைஸ் பேக்கேஜாக நான் ஓப்பன் பண்ண சொன்னது இல்லை, மொட்டராஜன் சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அது ஒரு சஸ்பென்ஸ் ஐடாவே வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஐ திங்க் தட் வில் பி ஒன் ஆஃப் த கேம் சேஞ்சர் ஃபார் திஸ் ஃபிலிம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வெரி ப்ரவுட் அண்ட் ப்ரைட் டு ஒர்க் இன் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அ லாட். ஏன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெளியே சொல்லும்போது ஒரு ப்ராஜெக்ட்ஸாக பண்ணும்போது ராவுத்தர் ஃபிலிம்ஸில் ஒரு படம் சொல்லும்போது என்னோட இண்டஸ்ட்ரீஸில் நிறைய சீனியர்ஸ் வந்து அந்த கம்பெனியை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அந்த கம்பெனியை பற்றியும் அதுலலாம் வந்திருக்க ஒரு யங் டீமை பற்றினோம், எத்தனை யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஹிஸ்ட்ரியை நான் வெளியே நிறைய கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்காக முக்கியமாக சொல்ல போனால் ஒரு அபுக்கும் சந்தானம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கவி, வெதர் இட்ஸ் ஆரி ஆர் ஷாஷி ஆர் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நாங்கள் வந்து இது வந்து ஒரு 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 ஃப்ரெண்ட்லியான யூனிட்டாகவே இந்த படம் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த படமாக நீங்கள் வெளில பார்க்கும்போது ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்க்ரீனுக்கு சில ஃபிலிம் சொல்லும்போது நம்ம விஷுவலைஸ் பண்ணிட முடியும், சினிமாட்டோகிராஃபராக சொல்ல போனால் விஷுவலைஸ் பண்ணிட முடியும். ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் இது எப்படி ஒன்றாலும் அவுட்புட் வரலாம்ன்ற மாதிரியான ஒரு கண்டென்ட் ஓரியன்டல் ஒரு ஃபிலிமாக இருக்கும்போது ஐ திங்க் இதை நாங்கள் இந்த ஜேர்னியை வந்து நாங்கள் ஈஸியாகவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே ஒரு யூனிட்டாகவே இருந்துட்டு இதை நாங்கள் கம்பர் க்ராஸ் பண்ணிவிட்டு எங்களால் முடிஞ்ச அளவு பெஸ்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபார் த மீடியா இந்த மாதிரி ஒரு இந்த ஜானருக்கும் சரி இந்த மாதிரி ஒரு டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. எல்லா மேலே இருக்கும் பார்த்துப்போம், அதுதான் உண்மை. இப்போயும் என்ன அவர் தான் பார்த்துட்டு இருக்காப்புல. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபு சாருக்கு நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட கவி அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் எல்லாருமே அண்ணன் தான் கூப்பிடுவார். நாங்களும் எல்லாருமே வந்துட்டு அப்புறம் பிரதர்ஸாக தான் நினச்சி எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கவி அண்ணன் பழசார் மறக்காத ஒரு நல்ல மனிதர். நானும் அவர் பழைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூப்பிட்டு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணணும்னு சொன்னார். கண்டிப்பாக அது போல் நல்ல ஒரு பெஸ்ட் அவுட்புட் இந்த படத்துக்கு வந்திருக்கு. அந்த பெஸ்ட் அவுட்டை கொடுக்கறதுக்கு மெயின் காரணம் இருந்த நம்ம டிஓபி லக்ஷ்மணனுக்கு தான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம எது சொன்னாலும் வந்துட்டு அதை முகம் சொல்லிக்காமல் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை நல்லபடியாக எடிட் பண்ணி கொடுத்த நம்ம கௌதமனுக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண சேகர்ண்ண ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அவரும் வந்துட்டு நம்ம என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டாலும் உடனே வந்துட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு நேரத்தில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஹோல் டீம் எல்லாமே வந்துட்டு நான் விட்டு போனேன், யாராவது சொல்ல மறந்துட்டுனா வந்துட்டு மன்னிச்சிடுங்க. இதில் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் அவுட் வந்திருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா நான் எது கேட்டாலும் வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் எனக்கு கொடுத்த இபி சூர்யா அண்ணனுக்கு வந்துட்டு இந்நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். முக்கியமாக சொல்ல போனால் நம்ம ஹீரோ அவருக்கு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, அது சொல்லக்கூடாது. உண்மையிலேயே அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் வந்துட்டு அதுலேயும் கொஞ்சம் இஷ்டப்பட்டு இதில் ஸ்டண்ட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ஆரியண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே சொல்லலாம், சரத்துலேருந்து நம்ம பட்சன்லேருந்து நம்ம அபோன் வரைக்கும் எல்லாருமே இதில் வந்துட்டு பயங்கரமான ஸ்டண்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது இங்கே நான் எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே தேட்டருக்கு போயிட்டு இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுங்க. எங்களை வாழ்த்த வந்த அனைவருக்கும் நேரில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்ற படத்துக்கு இசை வெளியீடுக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மேலும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
பொதுவாக வந்து நம்ம படம் பார்க்குறது வந்து 2 கேட்டகரியில் பார்ப்போம். ஒன்று தெரியாத வயசில் பார்ப்போம், அதுக்கப்புறமா தெரிஞ்ச நல்ல படத்தை சினிமாவை பற்றி தெரிஞ்சுட்டு பார்ப்போம். ஸோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது தெரியாத வயசில் இருக்கும்போது சில படங்களெல்லாம் பார்த்துருக்கோம் சார். யார் படங்கள்லாம் இப்போ பாக்கியராஜ் சார் படமும் உதயகுமார் சார் படமும் எல்லாமே அந்த வயசில் பார்த்துருப்போம். அப்போ வந்து எங்களுக்கு அந்த படம்லாம் ரொம்ப எல்லாருக்குமே 2 கேட்டகரி இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஸோ நம்ம அதே வளர்ந்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம இத்தனை வாட்டி பார்த்தோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போ நார்மலாக. ஆனால் சார் அவங்க படம் மட்டும் சின்ன வயசுலேருந்து 6 வயசுலேருந்து 60 வயசானாலும் எந்த வயசில் பார்த்தாலும் எப்போவுமே திரும்பி திரும்பி பார்க்குறவருக்கு பிடிக்கக்கூடிய படங்கள், இத்தனை படங்களை கொடுத்த பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சீன் எதுக்கு வச்சான், இதை மாற்ற வேண்டியதுன்னா ஒரு டைரக்டராகவே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு நான் உள்ள வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து கவிராஜ் டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் இபி சூர்யா சார், அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் ஆச்சாரியா அவரோட வந்து நான் கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒவ்வொரு படிப்படியாக வளர்ந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் கார்த்திக் ஆச்சாரியா. அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணி ஒரு லீடிங் மியூசிக் டைரக்டராக வருவார்ன்றது கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன். அந்தளவுக்கு அவர்கிட்ட ஸ்டஃப் இருக்குது. இந்த விழாவின் நாயகன் வந்து இன்றைக்குமே எப்போவுமே விழாத நாயகனாக இருப்பார்ன்றது நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. இந்த விழாவிற்கு வந்து வாழ்த்த வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பாடல்கள் 3 விதமாக இருக்குது, எல்லோரும் கேட்டிருப்பீங்க. பத்திரிகை ஊடக நண்பர்களாக இருக்கும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு படம் ஒரு ஹாலிவுட் கண்டென்ட் எல்லாம் எடுத்து பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இங்கே பண்ணிட முடியாது. ஒரு ஏலியன் கண்டென்ட்ன்றது நம்ம வந்து நிறைய ஹாலிவுட் படம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தேட்டருக்கு வருவோம். ஸோ அதுக்குண்டான ரிசல்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ராவுதர் மூவிஸில் வந்து நான் முதல் முறையாக ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த ராவுதர் மியூசிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். நார்மலாக வந்து ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லும்போது அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. பட் நான் ஃபஸ்ட்டு ஆரி சரிகிட்ட போயிட்டு மாலை பொழுதின் மயக்கத்தில் கதை சொன்னப்போ சார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம பண்ணலாம். ஸோ எனி கண்டென்ட் கொஞ்சம் வித்தியாசமான அந்த கண்டென்ட் பண்ணணுன்றது வந்து என்றைக்குமே அவரோட ஸ்பெஷாலிட்டியாக இருந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் 8 இயர்ஸ் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம், ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமில், அதுவும் ராவுத்தர் ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷனில் அவரை பார்க்கும்போது ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. I want to thank and congratulate director Kaviraj. I think you've taken a very bold attempt and I saw all the visuals on the screen and எல்லாரும் வந்து எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து அதை வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் பண்ணி அந்த கிராஃபிக்ஸ், அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ், அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையும் ஒன்று கொண்டு எடுத்து வர்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த சூப்பர் ஹீரோ சாங் ப்ளே பண்ணி காட்டினார். நான் சொன்னேன் இந்த வருஷத்தோட பெரிய ஹிட்டில் அந்த சாங்கும் ஒரு சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மியூசிக் டைரக்டருக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. பாக்கியராஜ் சார், ஆர்வி சார் என்னுடைய சீனியரு. பட் அவங்களுக்கு முன்னாடி அதிகமாக பேசினா அது அதிக பிரசங்கத்தனமாக கூட இருக்கும். அதனால் நான் குறைச்சே பேசுகிறேன். குறிப்பாக எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இப்படி கூட ஒரு ட்ரெய்லர் பண்ண முடியுமா அப்படின்றத அழகாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இசை வந்து அதை பலம் கூட்டுற வகையில் இருந்தது. நிச்சயமாக இந்த படத்தோட மையக்கருத்து வந்து ஒரு புதுசான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம இப்போ இண்டஸ்ட்ரிக்கு நல்லா புதுசாக இருக்கும், நல்லாவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கடவுள் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான்ற விஷயம் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் ஒன்றா தான் அடுத்து எங்கள் படம் பின்னாடி வருது. அது சுயநலம்தான். அதனால் இந்த படம் கடவுள் நல்ல கிருபையில் இந்த படம் மிக சிறப்பாக வரணும்னு தயாரிப்பாளருக்கும் இசையமைப்பாளர் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆரி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது சொல்லிட்டேன். ஆரி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி, 24 hours ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி அவரோட ஒர்க் பண்ணுறது. நம்மளை வந்து நம்ம ஹீரோ வேலை வாங்கணும்னு பார்த்தா அவர் டைரக்டரை வேலை வாங்கிடுவார். அதே சமயத்தில் அவர்கிட்ட நாங்கள் டிஸ்கஷன் போகும்போது நாங்கள் வந்து மிலிட்ரிக்கு போகிற மாதிரி தான் போவோம். அந்த பிஸ்கெட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசுகிறது. ராத்திரி 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சால் கூட அதுக்கப்புறம் அந்த சினிமாவை பற்றி பேசுகிறது, அந்த ஆர்வங்கள் வந்து நிச்சயமாக அது படத்துக்கு வந்து சில இடத்துல பெரிய பலமாக கூட அமைஞ்சிருக்கு. அதனால் அதே மாதிரி ஆரி சார்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமாக வெளியே வர முடியாது.
அந்த அளவுக்கு அதுக்குள்ளே உள்ளே ட்ராவல் பண்ணி எல்லாரையும் உண்டுலன் பண்ணுறாரு. அது உண்மையில் அது சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமும் கூட. அதை மேலோட்டமாக பார்க்காம அந்த டெப்த்தில் போய் பார்க்கறது வந்து ஆரி சாரோட ஸ்பெஷாலிட்டி கூட சொல்லலாம். நிச்சயமாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட். நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருப்பார். படத்தில் கூட அவருடைய இன்புட்ஸ் நிச்சயமாக இந்த படத்துலையும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் கடவுள் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பான். இந்த படம் இன்னும் நல்லா வரணும் என்னுடைய சுயநலமாக சொல்லிக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். சும்மா ஷேப் பண்ணக்கூடாது, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கான்டாக்ட் சொல்லிட்டார், அப்படியே வச்சுக்கோன்னு ரொம்ப வச்சுட்டு எடுத்து நான் ஷேப் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஃபரீனா அழகாக இருக்குதா? தேங்க்யூ வச்சுக்கலாம் என்ன என்ன சொல்லுவானுன்னா, இந்த மூவி வந்து எனக்கு சர்ப்ரைஸாக வந்துச்சு. இந்த ஒரு கேரக்டர் இந்த படத்தில் நான் இருப்பேன்னு எனக்கு பிளானே போடல. ஃபஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னா நம்ம கவிராஜனை சொன்னதில் ரொம்ப ஹாப்பியாக போச்சு எனக்கு. ஓகே, நான் சூப்பராகுது. ஏன்னா ஏலியன்ஸ்னால் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கு. ஃப்ரெண்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு தெரியும் அந்த ஏலியன்ஸ் பற்றி, அதை பற்றி எப்படி கரெக்டாக என்னை பற்றி யார்கிட்ட கேட்டிங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்டேன். அது இல்லை இந்த எப்படியும் அமைஞ்சிச்சு, சரி சூப்பர் பண்ணலாம் இந்த மூவி அப்படி. என்ன மாதிரி கேரக்டர்னு கேட்கும்போது இந்த மாதிரி சயின்டிஸ்ட் கேரக்டர் கொடுத்துருக்குறோம், ஓகே சூப்பருங்க அப்படி போயிட்டு இந்த கேரக்டர் ஒன்று ஒன்றா பண்ணும்போது எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி சினிமாவில் இருக்குது. அந்த ஒரு டைலாக் கொடுக்குறதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஆடியன்ஸுக்கு கொடுக்குறதோ இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்டிங் இன் திஸ் மூவி. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வந்துச்சு, நம்ம லேர்னிங் ஸ்டேஜ் நிறையா இருந்துச்சு, ப்ளஸ் டைலாகோ ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தேங்க்யூ ஃபார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஆரி சாரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னா, நம்ம ஃப்ரெண்டெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேன் ஆரி சார். நான் கூட ஒரு ஃபேன் ஆகிட்டேன் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணி. அவர் ரொம்ப ஹம்பிள், டவுன் டு அர்த். அவர் நம்மளோட ரொம்ப கஷ்டம் கொடுக்காம ஒரு வெளுத்து விட்டு டீச் பண்ணுற ஒரு கோ ஆக்டர் மாதிரி பண்ணார். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் தட் ஆரி சார். அப்புறம் இந்த செட்டில் தான் நம்ம ஃப்ரெண்டாகி ஹீரோயின் மேடம் சாஷ்வி பாலாவோட, அவங்க ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய பேருன்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு செட்டில். ஓகே எப்படி இருக்குது தமிழ் ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணிட்டு நல்லா இருக்குதான்னு கேட்கும்போது அவங்க நல்லா தமிழில் பேசும்போது நான் ஷாக் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ்லாம் வரோம்மா? ஆமாம், தமிழ் படத்தில் அடிக்கிறேன் ஃபஸ்ட் டைம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு டு ஒர்க் வித் யூ, டு பெர்ஃபார்ம் வித் யூ. வெரி தேங்க்யூ ஃபார் தட். நம்ம டீமில் இருக்கிறவங்க நம்ம ஆரி சாரோட நம்ம சரத் எங்கே இருக்கிறாரு? அதோ விஜய் டிவி சரத் மொட்டை ரஜினர் மாதிரி பேச முடியுமாப்பா? வந்து பண்ணுப்பா ஒரு நீங்கள் வந்து பண்ணு போறீங்க. ஸோ சரதோட ஆக்டிங், அப்புறம் பகவதி பெருமாள் சார், அதாவது பக்ஸ்ன்னு கூடுவாங்க, அவரோட தினா சார் வில்லன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெர்ஃபார்மன்ஸே என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு காஸ்ட்டு கவிராஜனை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. இந்த ஹாலிவுட்னு சொன்னோன்னா அவங்க பண்ணுற மாதிரி இல்லை, நம்ம கலாச்சாரத்தை வந்தாப்புல நம்ம சூப்பராக ஒரு கதையை உருவாக்கி நம்ம சூப்பராக பண்ணியிருக்கிறோம். அது நம்ம காஸ்ட்டோட கெமிஸ்ட்ரியில் தான் எல்லாம் ஹிஞ்சாக இருந்துச்சு. ஸோ அந்த காஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க கவிராஜன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ நம்ம அபு இபக்கர் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இதில். நம்ம ரவுத்தர் சாரோட வாரிசு. நம்ம ரொம்ப ஹம்பிள், டவுன் டு அர்த், டேலண்ட்டும் இருக்குது. நம்ம அவருக்கு அந்த பிஸ்னஸ் சென்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக கூர்ப்பாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அபு இபக்கர். டேஞ்சர் மணி சார், உங்களை பற்றி சொல்லணுன்னா கயிறை கட்டி விட்டு அப்படியே தூக்கி இழுத்துன்னு தூக்கி போட்டீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டண்ட் சீனில். நான் மறக்கவே மாட்டேன் அந்த நாள். ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா என் ஸ்டண்ட்டு இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் அவர் கேட்ட பண்ண நான் பண்ணுறேம்மா, நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு ரொம்ப பார்த்துக்கிட்டு என்னை இது பண்ணார். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃபார் தட். நம்ம கௌதம் ரவிச்சந்திரன் எடிட்டர் ஜி, ரொம்ப என்ன இப்படி ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் சொல்லிட்டோமா? ஒன்றும் வேண்டாமா? சரி பரவாயில்ல. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப பேசினா போல டைம் போயிடுது. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சாஷ்வி பாலா. ஸோ பேசிக்லி நான் ஸ்ரீலங்கன். அங்கே படம் பண்ணியிருந்தாலும் இதுதான் என்னுடைய முதல் திரைப்படம் தமிழ் சினிமாவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுத்த ஃபிலிம்க்கு என்னுடைய பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். ஸோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டு என்னுடைய கேரியரை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ படத்தை பற்றி சொல்லும்போது இது ஒரு நியூ அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புது ஜானர், புது கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு முன் வந்ததுக்கு அபுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும், நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர் இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு புது விஷயம் நம்ம அறிமுகப்படுத்தும் போது அதுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஆகும் அப்படின்றது கூட தெரியாது. ஸோ ஆஸ் அ நியூ ப்ரொடியூசரா, எஸ் ரவுத்த ஃபிலிம்ஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே அபுக்கு இது வந்து முதல் திரைப்படம் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ ஆக்டர். ஸோ அதுக்கு முதல் நன்றி என் வாழ்த்துக்கள் அபு.
அண்ட் அதே மாதிரி சன் ஃபிக்ஷன் அதே நேரம் ஒரு ஏலியன் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அதில் டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு காமெடி ட்ராக், அதில் ஒரு சென்டிமெண்ட், லவ் அப்படின்னு நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்து தன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முதல் திரைப்படம் எடுக்கும்போது ஒரு டைரக்டர் வராரு அப்படின்னா அவருக்கு நிறைய கான்ஃபிடென்ட் இருந்தே ஆகணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டுக்காகவே ஆல் த வெரி பெஸ்ட் கவிராஜ். ஸோ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணுது. அண்ட் இவ்வளோ விஷயங்கள் முதல் திரைப்படத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு. ஸோ கவிராஜுக்கு எங்களுடைய நன்றி அண்ட் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லியாகணும். அண்ட் எஸ், இப்படி ஒரு திரைப்படம் புதுசாக ஒரு கான்செப்டோட வரும்போது கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ் தேவை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இடத்துல எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண். ஸோ எங்களுடைய டீமில் அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது லக்ஷ்மணுக்கு தான். ஸோ படத்தில் அவருடைய அட்வைஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ படம் வந்து ப்ளஸ்ஸாக அமைஞ்சதுன்னா அதுக்கு ஒரு பெரிய கிரெடிட் லக்ஷ்மணுக்கு போய் சேர்ந்தே ஆகணும். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் ஃபார் தேட். அண்ட் அதுக்கப்புறமா எஸ், இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே ஸோ கார்த்திக் ஆச்சாரியா. ஸோ பேரை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், ஏன்னா அவருக்கு பேர் தப்பாக சொன்னால் பிடிக்காது. ஸோ எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கும், மியூசிக் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஆப்டாக இருந்தே ஆகணும். ஸோ அவரை ப்ரூவ் பண்ணணும் இந்த ஒரு மூவியில் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க அண்ட் சாங்ஸை நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. கேட்கும்போதே அவருடைய டேலண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதிலும் வெரி ஸ்பெஷலி எனக்கு இந்த சூப்பர் ஹீரோ சாங்கில் இன்னும் அதிகப்படியாக ஆரிய கொஞ்சம் பிடிச்சிது, ஏன்னா அந்த விஷுவல் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் சாங்கோட கேட்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் கவிராஜுக்கு இந்த படத்தில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கோ அதே பொறுப்பு அது கொஞ்சம் கூட மாறாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுல எடிட்டருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா சுவாரஸ்யம் மாறாமல் டைரக்டரோட ட்ரீமை சரியாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறதுல வந்து எடிட்டருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஸோ கௌதம் ரவிச்சந்திரன் அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. விஷ் ஆல் த பெஸ்ட் கௌதம். அண்ட் இவங்க எல்லாரையும் தாண்டி காஸ்ட்டை பற்றி சொல்கிறதாக இருந்தால் ஸோ ஆரி வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது டெபியூ ஆர்டிஸ்டாக ஃபர்ஸ்ட் ஃபில் வந்து ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்திருக்கேன். ஸோ எனக்கு புதுசாக இருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ண விடாமல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு நிறைய அட்வைசஸ் எல்லாமே கொடுத்தாங்க. அது கூட நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஆரி. அண்ட் எஸ் பாக்ஸ் அதே நேரம் ராஜேந்திரன் சாரை பற்றி சொல்கிறதா இருந்தால் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டர் ஒரு பர்சனாகவே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அவரை. ஸோ ஹம்பிள், ஸோ டவுன் டு அர்த். ஸோ நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தார். எல்லா யங்ஸ்டர்ஸோடையும் சேர்ந்து அவரோட ஸ்பீட் வந்து ஈடு கொடுத்தாரு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் ரீடேக் எடுக்கும் போது எல்லாமே அவர் சிலைக்காமல் அது மறுபடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் இங்கே இல்லைன்னா கூட அவருக்கு வந்து தேங்க்யூ சொல்லியே ஆகணும். அண்ட் எஸ் பாக்ஸ் அண்ட் சரத் அப்புறம் விஜய். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டையே என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்பாட்டையே வந்து எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி மூவியில் கூட ஒரு பெரிய விஷயம் இருக்கும். அண்ட் விஜய்ஸ் வந்து மை தோஸ்ட். ஸோ ஷூட்டில் எனக்கு சீன் இல்லாதப்பெல்லாம் அதிகப்படியாக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது விஜய்ஸோட தான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. நாகேஷ் சார் அப்பப்போ கண் முன்னாடி வந்துட்டு போயிடுவார், ஏன்னா அவரோட பிஹேவியர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், என்னுடைய பர்சனல் மேக்கப் டீமாக இருக்கலாம், எல்லாருமே அவங்களுடைய 100% கொடுத்துருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சேச்சி சும்மா என்னோட அசிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். அண்ட் இது எல்லாமே கடந்து ஒரு படமாக வரும்போது உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய அந்த விஷஸ் தான் கண்டிப்பாக தேவை. ஸோ உங்களுடைய ரிவ்யூஸ் தான் தேவை. ஸோ அப்படி வரும்போது வந்தாரை வர வைக்கும் வாழ வைக்கும் தமிழ்நாடு, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களையும் சரி பக்கத்து நாட்டில இருந்து வந்தவங்களுக்கும் சரி வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, விஷ் பண்ணியிருக்காங்க, ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் நான் வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இனி இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பாக்யராஜ் சார், உதயகுமார் சார் உட்பட எல்லா ஸ்பெஷல் இன்வைட்டீஸுக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா ஒரு படமாக வெளியில் வரதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சில் வந்து விஷஸ், உங்களுடைய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இங்கே எல்லாருக்குமே தேவை, எல்லா டீமுக்குமே தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் இங்கே இந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் எங்களுடைய படத்தோட இபி சூரிய பிரகாஷ்.
ஸோ தேங்க்யூ வெரி மச் சூர்யா. எனக்கு இந்த படத்துக்கான இன்ட்ரோ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ லைஃப் லாங் ஐ ஹேவ் டு தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாரையுமே கட்டி அணைச்சி ஒரு படமாக வெளியில் வரதுக்கு ஒரு விவேகம் கண்டிப்பாக தேவை. ஸோ சந்தானம் சார் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனாக எங்களோட இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாரையுமே நான் சொல்லிகிட்டே இருக்கலாம், அதிகமாக பேசவும் முடியாது, பட் சொல்லி ஆகணும். பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைமாக எல்லாருமே மீட் பண்ணுறேன். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர்ஸ்லேருந்து சேனல்ஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக சின்ன திரையில் இருந்த என்ன வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்தது ஸ்ரீலங்கன் ஒரு தமிழ் தான். ஸோ அசோக் ஹந்தகம அவர் தான் அந்த படத்தோட டைரக்டர். தேங்க்யூ வெரி மச் சார் உங்களுக்கும் அண்ட் ஸ்ரீலங்கன் ஆடியன்ஸுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. என்னென்னா ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை இன்னைக்கு. ஸோ ஜென்ரலி நிறைய எல்லோரும் பேசிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பேசணுன்னா, த டீம் ஹஸ் ஒர்க்ட் ரியலி ஹார்ட் ஃபார் த அவுட்புட் அண்ட் நிறைய உழைப்பு போயிருக்கு இந்த படத்துக்கு. அண்ட் கார்த்திக் இருக்கட்டும், ஹீஸ் ஒன் ஆஃப் த அப்கமிங் அண்ட் ஹேப்பனிங் லிரிக் ரைட்டர். ஸோ நிறைய ஹிட் சாங்லாம் கேட்டிருப்பீங்க, அவரோட லிரிக்கல் தான் இருக்கும். ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பிரதர். And Gautam has done a phenomenal job in editing. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. And Lakshman is my 5 years old friend. So beyond a friend, he is a very good cameraman. வெண்ணிலா கபடி குழு நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹரி பிரதர், நான் நிறைய ஷூட்டிங்லாம் ஆக்சுவலி நான் போவேன். நான் யூஸ்வலி யாருமே மியூசிக் டைரக்டர் ஸ்டுடியோ விட்டு வெளியே வர மாட்டாங்க. பட் ஐ லைக் டு கோ டு த ஷூட்டிங் ஸ்பாட் அண்ட் see how is the team working on it. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா செட் போட்ட சேகர் பாபு சூப்பராக போட்டிருக்கீங்க. ஒரு இடம் கூட ஒரு செட்டு போட்ட மாதிரி இல்லையா, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் டேஞ்சர் மணி ஸ்டன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக. அண்ட் ஹோல் கேஸ்ட் ஹஸ் ஒர்க்ட் சூப்பர்ப்லி. சாஷ்வி இருக்கட்டும், ஆரி ப்ரோ இருக்கட்டும், எவ்ரி ஒன் ஹஸ் ஒர்க்ட் ஃபினாமினலி. அண்ட் இது மெயினாக எல்லாமே நடந்து பாசிபிள் இஸ் பிகாஸ் ஆஃப் அபு ப்ரோ ஃபார் ஹேவிங் அ விஷன் டுவர்ட்ஸ் சச் அ ஸ்கிரிப்ட். ஸோ அண்ட் ஐ எம் ரியலி கிளாட் டு ஒர்க் வித் சச் கைண்ட். ஏன்னா இப்போ எல்லோரும் அவெஞ்சர்ஸ் மாதிரி படம் தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஐ ரியலி ஆம் பிளெஸ்ட். மை ஃபாதர் பாஸ்ட் அவே. ஹி ஒர்க் வித் இளையராஜா சார். ஹீஸ் அ சித்தாரிஸ்ட். நிலாவிவா பாட்டுலாம் கேட்டிருப்பீங்க. ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ பிளேட் இட். Hope he has blessed me enough to work with such a movie. Thanks for the opportunity, and hopefully this will be a dream come true project for me, because I'm giving my 200% for this project, and team is also doing that. அது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயின்லி கவி ப்ரோ அண்ட் கௌதம் நாங்கள் டே அண்ட் நைட் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் யூ கைஸ் குட் ஹாவ் அ குட் டைம் அண்ட் ஃபன் டைம். ஹோப்ஃபுல்லி வார்னர் பிரதர்ஸ் மாதிரி நாங்கள் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருக்கும்போது வில் பி அ பிகர் டீம் இஸ் வாட் எங்கள் கண்ணுக்குள்ளே வி ஹாவ் த ட்ரீம்ஸ் அண்ட் ஹோப் யூ கைஸ் see the dreams. Thank you. ஆக்சுவலாக நம்ம படத்தில் பாடுற பாடகர்கள் எப்பயுமே மேடையில் உட்காரத்துக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா படத்தை பற்றி பேச எதுவும் தெரியாது. ஏன்னா நம்ம போய் பாடுவோம் ஸ்டுடியோவில், பாடிட்டு வந்தோடனே அடுத்தது எந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்கும்னா டைரக்டரை பார்ப்போம், மியூசிக் டைரக்டரை பார்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் நான் அதனால தான் நம்ம பாட்டு வருதா உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே ஓடலான்னு பார்த்தா அப்பப்போ கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ஆனால் உண்மையாகவே இந்த படத்தில் நான் பேசினா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா கவிராஜ் சார் ஆதித்யா டிவியில் அந்த சேனலுக்கு ஒரு பாடல் பண்ணார், சிரிப்புன்னு ஒரு பாடல். அந்த பாடல் நான் பாடினேன், அவர் டைரக்ஷன் பண்ணாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் ஞாபகம் வச்சு, ஏன்னா அந்த பாட்டு பாடினதுனால இந்த படத்துலேயும் ஒரு பாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதேமாரி மியூசிக் டைரக்டர் சார், நாங்கள் ஸ்டுடியோ போன உடனே இன்னும் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிருங்க, நான் வந்துடுறேன்னு ஒரு ஃபோனில் சொன்னேன். சார் 1 ஹவரா, ஈவினிங் ஆகும், வெயிட் பண்ணுங்க, என்ன நான்லாம் ஒரு வரியாக எடுப்பேன் அப்படின்னாரு. ஆஹா, இப்போ இன்னொரு ஒர்க்கை வச்சுருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாரி சாரும் கார்த்திக் ஆச்சாரியா சாரும் ரொம்ப அழகாக பொறுமையாக இருந்து நான் பண்ணி கொடுத்து பாடி கொடுத்துட்டு தான் அப்புறம் நான் போனேன். அதுக்கப்புறம் கவிஞர் நம்மளுடைய கார்த்திக், என்னுடைய இசைக்கல்லூரியில் அவர் எனக்கு சீனியரு. நான் சீனியர்னே சொல்லிடுறேன். நான் தான் சீனியரு. இப்போ அவர் ஏன் சீனியர்னு சொன்னேன்,
என்னங்க ஒரு பாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் அவரு இவருன்னு பாட்டு எழுதிட்டுருக்காரு, இப்போ நான் போய் ஜூனியர்னு சொன்னால் தப்பாகிடுமேன்னு பயமாக இருக்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் ஒரே கல்லூரியிலே படித்தோம், இசைக்கல்லூரியில், இங்கே அடையாறில் இருக்கிற கல்லூரியில். நான் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய பாடல் நிறைய பாடியிருக்கேன் இந்த படத்தில் வந்து. ஆனால் ஒவ்வொரு தடவை சொல்லியிருக்காரு என்னுடைய பாடல் ஏதாவது நம்ம 2 பேரும் பாடி ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் இப்போ அந்த பாடல், ஏன்னா நான் அதான் உலகத்தில் வந்து எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் தாங்கிடலாங்க, இந்த டிராஃபிக் மட்டும் அதுதாங்க இன்னும் பெரிய கஷ்டமாக இருக்குது வாழ்க்கையில். இப்போ அங்கேருந்து இதுலேருந்து சூரிய ஆஸ்பத்திரியிலேருந்து நடந்தே வந்தேன், எங்கே யாரோ ஒருத்தர் குறுக்க நோய்ச்சாம் போல இருக்குது, அதுலேருந்து டிராஃபிக்காக நின்று போச்சு. நடந்தே வந்தேன், அப்போ போகிறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க பாட்டு நல்லா இருக்குது பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு. போட்டாங்களா அப்படின்ட்டு விட்டியாராங்க குட்டு விட்டியாந்து. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற அந்த படத்தில் உண்மையாகவே எனக்கும் மேலே இருக்கவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறையா படங்கள்லேயும் நிறையா பாடலும் பாடுன்னு நினச்சி. அதேமாரி ஆர்யா சாரை நான் சொல்லணும். என்னுடைய அந்த நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அண்ணனும் நானும் வந்து நிறைய பயணிச்சிருக்கோம். அந்த ஜல்லிக்கட்டு விழா வந்தாலும் சரி, மற்ற எந்த ப்ரோக்ராமு, ஒரு சமுதாய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அண்ணனோட நான் நிறையா பயணிச்சிருக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் உழவன் விருது விழாவில் வந்து நான் என்னுடைய நிகழ்ச்சி நடந்து அண்ணன் கடைசி வரைக்கும், ஏன்னா எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க ஏன்னா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அண்ணன் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு என்னை விஷ் பண்ணிட்டு போனாங்க அந்த உழவன் விருது நிகழ்ச்சியில் மதுரையில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு எப்படியாவது நான் ஒரு பாடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு கூட அங்கேயும் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டேன், சார் நம்ம படத்தில் ஏதாவது சீக்கிரம் அமையும் அப்படின்னாரு. அதேமாரி இந்த படத்தில் இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொண்டு வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ராவுத்தர் ஃபிலிம்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த பேனர் ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன், இப்போ இல்லை. அவங்க சன் அந்த நிறைய படங்கள் பண்ணணும் இந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸ். ஸோ அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். இந்த படத்தோடைய இயக்குனர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கான்செப்ட். இதில் வேணால் ஆரி ஒரு படம் செலக்ட் பண்ணான்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் சூஸ் பண்ணோம் அப்படி. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கான்செப்ட்டு. இந்த படத்தோட மியூசிக்கு, இந்த படத்தோடைய ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் தான் இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து நிச்சயமாக பேசப்படும். கண்டென்ட் என்றைக்குமே நல்லா இருந்ததுன்னா படம் நிச்சயமாக வந்து ஜெயிக்கும். அந்த கண்டென்ட் நல்லா இருந்தோம், படம் நல்லா இருந்தோம், கரெக்டாக ஆண்டவனை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாம் மேலே இருக்கோம் பார்த்துப்போம். உங்களுக்கு தேட்ரு, கரெக்டான ரிலீஸ் டைமு, கரெக்டான டேட்டு, எதுவாக இருந்தாலும் எந்த மாதிரி நம்ம உழைச்சி இந்த படம் பண்ணாலும் அது கரெக்டான ஒரு ரிலீஸ் டேட் அமையணும், ஒரு தேட்டரு கிடைக்கணும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த படத்தில் அவன் பார்த்துப்பான். ப்ரொடியூசர் கவுன்சில் பார்த்துப்பாங்களோ, நடிகர் சங்கம் பார்த்துக்குமா கிடையாது, எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த டீமு எங்கள் தலைவர், எங்களுடைய சுவாமி சங்கரதாசனுடைய தலைவர் பாக்யராஜ் சார் இருக்காங்க, ஆர் உதயகுமார் சார் இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அவங்க இருக்கிற மேடையில் பேசுறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நிச்சயமாக வந்து ஆரியை பற்றி சொல்லணும். ஆரி வந்து என்னுடைய ஓன் பிரதர் மாதிரி. ஆரி வந்து ரியல் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் உண்மை கரெக்டாக எங்கே இருக்குது, நேர்மை என்ன பண்ணணும், எந்தெந்த விஷயத்துக்கு கரெக்டாக அதை ஒரு உண்மைக்காக ஓடோடி வரும் அப்படி ஆரி. அது எனக்கு ஆரிக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். கரெக்டாக எந்த விஷயத்தில் உண்மை இருக்கோ கரெக்டாக எதுவுமே பார்க்காம நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கமே ஒரு ஹீரோவாக இருக்கமே, நம்ம வந்து இதுக்கு குரல் கொடுக்கலாமா அப்படின்லாம் இல்லாமல் டேரெக்டாக வந்து உண்மைக்கு குரல் கொடுக்குற ஒரு ரியல் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். இந்த இடத்துல கைத்தட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ பாருங்க, ஏதோ எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையாக அவருக்கு பட்டா அவர் குரல் கொடுப்பார். அதே மாதிரி தான் சுவாமி சங்கரதாஸ் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கியாக எங்களுக்கு இருந்தார். ஸோ நிச்சயமாக வந்து கண்டிப்பாக சுவாமி சங்கரதாஸ் அணியை மேலே இருக்கவன் பார்த்துப்பான், திருப்பி என்னன்றது நல்ல விஷயமா நடக்கும். ஸோ ஒட்டுமொத்த இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயின் ரொம்ப நல்லா வந்து தமிழ் பேசுனீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸ்ரீலங்கா, இலங்கை அந்த கண்டினியூஸாக. ஸோ நிச்சயமாக எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துப்பான் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். சாங் மியூசிக் நல்லா இருந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எடிட்டிங் எல்லாமே இந்த படம் வந்து பார்க்கணுன்ற ஒரு விஷயம் தோணுது. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும், வெற்றி பெறும். நான் இப்போ நேற்று வந்து திருச்சி, மதுரை எல்லாமே அந்த நாடக கலைஞர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. இங்கே உள்ள எனக்கு பிடிச்ச இயக்குனர் அமீர் சார் இருக்காங்க. இங்கே அமீர் சார் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணணும் சார், நீங்கள் உங்கள் படம் நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். அமீர் சார்
அதனால் நீங்கள் சீக்கிரம் டைரக்ட் பண்ணணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், உங்கள் படத்துலலாம் நாங்கள் நடிக்கணும். ஸோ நிச்சயமாக வந்து அது நான் அந்த கலைஞர்கள்லாம் பார்க்கும்போது, நாடக கலைஞர்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ திறமையாக, நேற்று கூட திருச்சியில் பார்க்கும்போது அவ்வளோ திறமையான நடிகர்கள் இருக்காங்க, இங்கே நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க. நான் அவங்க கேட்டுக்கிறது என்னென்னா, அங்கே உள்ள நாடக கலைஞர்களையும் சில கேரக்டர்ஸ்க்கு சேலம்லேயோ திருச்சிலேயோ மதுரையிலையோ அந்தந்த நாடக கலைஞர்களை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஆசை. ஸோ நான் அது ஒரு ஆசையாக கேட்டுக்கிறேன். எனக்கு நிறைய டேலண்டட் இருக்காங்க, பார்த்து பிரமிச்சிட்டோம். ஸோ இந்த வேலையை அதுக்கு பயன்படுத்துறதுக்கு நன்றி. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆரி வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய பிரதர் நிச்சயமாக ஜெயிப்பார். தேங்க்யூ. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், நம்ம கையில் என்ன இருக்கு. நான் கலந்துக்கிற ஒரு முதல் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் இதுதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வந்தோன்னா நம்ம மேடையில் இருக்கிறவங்க படத்தில் நடிக்காதவங்க எல்லாத்தையும் பேச விட்ருவாங்க. இதில் படத்தில் பங்கெடுத்தவங்க எல்லாம் அவங்களே பாராட்டிகிட்டு இருக்காங்க. எப்படா நம்ம பாராட்ட போகிறோன்ற மாதிரி ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டாங்க. அவ்வளவு ஆர்வத்தில் இருக்காங்க. அதனால் நம்ம இப்போ உங்களை பாராட்ட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அதை அப்படியே நிறுத்தி இப்போ திருப்பி போர் அடிக்கக்கூடாது. திருப்பி கேமராமேன் நல்லா இருக்கணும், அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் அவர் பண்ணியிருக்காரு, ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்காரு, லிரிக் ரைட்டர் பண்ணிருக்காரு, மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. இவர் இப்போ நான் பொதுவாகவே பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா இது ஒரு பெரிய லிஸ்ட். நான் தான் கேட்டேன், பாக்கியராஜ் சார் சொல்லிட்டாரு, திருப்பி இந்த ஃபுல் லிஸ்ட்டையும் படிக்க போகிறீங்களான்னு. இல்லை, இந்த விழாவுக்கு நான் வர்றதுக்கு முக்கிய காரணம், நான் எமது இயக்குனர் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக வந்திருக்கேன். அந்த தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். ரெண்டாவது, நான் ஆர்வி உதயகுமாராக வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு இப்ராஹிம் அவர்கள் மிகவும் நெருக்கமானவர்கள். ஏன்னா திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையை கொடுத்த ஒரே மனிதர் திரு இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்களும் தான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்ததுனால நிறைய புதிய இயக்குனர்கள், ஆர்கே செல்வமணி ஆகட்டும், பரதன் ஆகட்டும், நிறைய பேர், ஃபில்ம் இன்ஸ்டியூட் எல்லாமே ஃபில்ம் இன்ஸ்டியூட், பன்னீர் போன்ற நிறைய இயக்குனர்களுக்கு வாய்ப்பளித்த கம்பெனி ராவுத்தர் ஃபில்ம்ஸ். ஸோ நம்ம கடைசி வரலும், சினிமா இருக்கிற வரையிலும் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் நன்றி மறவாமல் ஒருத்தருக்கு இருக்கணும்னா அது ராவுத்தர் அவர்களுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் தான். ஸோ இந்த மேடையை திரு ராவுத்தர் அவர்கள் இல்லாமல் ஒரு படத்தோட ஆடியோ ரிலீஸ் நடக்குது. அவருடைய பெயரில் அவருடைய புதல்வருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை எல்லாரும் நம்ம தெரிவிச்சுக்கணும். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கண்ணே. அபு, நான் உங்களை பார்த்ததில்ல, ஜாஸ்தி சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த படத்து விழாவிற்கு நான் வருவதற்கு முக்கியமான காரணம், எனக்கு இந்த சூரி எனக்கு நல்லா தெரியும். நம்ம தம்பி சூரி தான் மெயின் லைன் ப்ரொடியூசராக இந்த படத்துக்கு, எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் கவி, ரொம்ப ரெட்டவால் பசங்க, நம்மளை ரொம்ப கலாய்ச்சிட்ருப்பாங்க. நிறைய மீட்டிங்ஸ் எங்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் இப்படி ஒரு படத்தை எடுத்திருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி ஃபேண்டாஸ்டிக். எனக்கு அந்த காலத்தில் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது 1981 இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டெல்லியில் நடந்தப்போ திடீர்னு ஒரு படத்தை போட்டாங்க. அது க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் அப்படின்னு. அதில் வர்ற அதே மேட்டரை தூக்கிட்டாங்க. ஏய், பார்த்த உடனே எங்கடா திடீர்னு என்கவுண்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் கைண்ட் என்னமோ பண்ணியிருக்காங்க பசங்க. ஆனால் இட் வாஸ் ஸோ ரியல். எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்றது அந்த 3 பேர்த்த அந்த ஏலியன்ஸை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட். எல்லோரும் சாமின்னு நினச்சாங்க. ஐ திங்க் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னா அந்த ஏலியன்ஸை தான் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேரும் கீழே பார்க்குறாங்க கடைசி ஷாட்டில், பார்த்தீங்களா ட்ரெய்லரில்.
ஸோ எல்லாம் கீழே இருந்து பார்க்குறவங்க மேலே இருந்து பார்க்குற மாதிரி. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ மேலே இருந்து பார்த்துக்குவான்னு சொல்கிறது ஏலியன்ஸ் தான் சொல்கிறாங்க. அந்த ஏலியன்ஸ் உங்களை டெஃபினட்டாக காப்பாற்றுவாங்க. ஏன்னா கடவுளுக்கு தான் உருவம் கிடையாது. அது எந்த உருவத்தில் வேணாலும் இருக்கலாம். ஏலியன்ஸ் உருவத்தில் கூட இருக்கலாம். ஆக இந்த திரைப்படத்தில் பங்காற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கும், அப்புறம் நான் நிறைய நம்ம விழாக்களில் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும், ஹீரோயின்கெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஹீரோயின் எல்லாரும் மேட்டரையும் பேசிட்டாங்க. என்னடா இது நம்ம தமிழ் இப்படி ஒரு ஹீரோயினான்னு பார்த்தா அவங்க ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மேடையை அழகாக அலங்கரித்தீர்கள் சகோதரி. நிச்சயமாக ஒரு நல்ல தமிழில் பேசுகிற ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து சேர்த்த இந்த டீமுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொண்டு, ஆரின்னா ஆரி இப்போ ஒரு படம் பார்த்தேன் நான். அது நெடுஞ்சாலை. அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அவர் விருது வாங்குகிற அளவுக்கு நடிச்சிருந்தார். அவர் மாநில விருது வழங்கும் பட்டியலில் அந்த படம் இருந்தது. ஒரு மிகச்சிறந்த நடிகர். அவர் நிச்சயம் விருது வாங்கும் அளவிற்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இந்த படத்தை கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ ஹவ் சீன் சம் ஆஃப் த ஷார்ட்ஸ். அவருடைய எமோஷன், இது ஒரு கலவையான எமோஷன். இது வந்து நேச்சுரலான படமாக இருக்க முடியாது. கொஞ்சம் அநேச்சுரலாக இருக்கும், கொஞ்சம் சர்ரியலிஸ்டிக்காக இருக்கும், கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கு தாட்ஸ் ஐடியா இருக்கும்போது நம்ம யதார்த்தமான விஷயத்தை நம்ம பிரதிபலிக்க முடியாது. அது எப்படி பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட்டை தம்பி கொடுத்துருப்பாருன்றதை நான் வந்து நிச்சயமாக உணர்கிறேன். அவருடைய ரியாக்ஷன்ஸ் ஆர் வெரி 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 ஃபேண்டாஸ்டிக். ஸோ வி ஹேவ் டு கிவ் அ வெரி பிக். இது ஒவ்வொரு தடவையும் நம்ம கைத்தட்டுன்ற சொன்னால் தான் தட்டுவீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது கைத்தட்டுங்கன்னு சொன்னால் தான் நீங்களும் கை தட்டுவீங்க. அதனால் நான் கேட்க போகிறதில்ல. நீங்கள் தட்டுன்னா தட்டுங்க, விட்டுருங்க. ஆக மொத்தம் இந்த படம் நிச்சயம் ஒரு வெற்றி படமாக அமைய போகிறது. அப்பா சொல்லாமல் தட்டிட்டாங்க. ஆக ரொம்ப நேரமாயிடுச்சு. பாக்யராஜ் சார் வேறு ஒரு அவசரமாக இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. நம்ம இந்த ஒளி தகடை வெளியிட வேண்டும். என் அன்பு தம்பி ஒரு இயக்குனர் அமீர் அவர்கள் வந்திருக்கிறார். அமீர் தம்பியும் பேசணும். அதுக்கப்புறம் சார் பேசுறதுக்கு முன்னாடி வெளியிடணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கவிஞரை நல்லா எழுதியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது. அப்புறம் ஒளிப்பதிவாளர் அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன், ஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர். கங்க்ராட்ஸ். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு கொண்டு வந்ததுக்கு. அண்ட் தென் மீடியா பீப்புள், பத்திரிகைக்காரங்க, ஊடக நண்பர்கள். நானும் சின்னத்திலிருந்து வந்தவன் தான். ஒரு 7 வருஷமாக சன் டிவி நெட்வொர்க்கில் ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தேன். ஸோ இந்த நேரத்தில் என்னோடய சேனலுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைனா இங்கே இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி பிரசாத் ஸ்டுடியோவில் நான் ஏகப்பட்ட ஆடியோ லான்ச்சஸ் பார்த்துருக்கேன். ஒரு ஓவர் மாதிரி இருந்து பார்ப்பேன் நான். எப்படா நம்ம அங்கேருந்து பேச போகிறோம் அப்படி ஒரு ரொம்ப நாள் கனவு, ஆசை. அந்த ஆசையும் கனவையும் நம்மள வச்சுட்டு இருந்தால் சரியாக இருக்காது. எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதுக்கான முயற்சிகளை கொண்டு வரணும், அதுக்கான வேலைகள் ஈடுபடணும். அப்படி நான் என்னை நானே அதுக்கான தயார்படுத்திக்கிட்டேன். நான் சேனல் இருக்கும்போது அப்ரோச்சுங்கிறது போயிட்டு தான் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் போயிட்டுருக்கும். ஸோ அது யாருக்கிட்ட கரெக்டாக போய் சேருது, அவங்க அப்போ அந்த மனநிலை இருக்காங்களா அப்படின்றத பொறுத்து தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகுறது. அப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் இன்னொருத்தர் நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் பழைய கதை நான் நிறைய கதை கேட்டிருக்காரு. அவர் நான் அப்ரோச் பண்ணதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஆத்திஃப் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா சேனல்லேருந்து நீ வாடா நான் ஒருத்தட்ட கூப்பிட்டு போனான். அந்த பர்சன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட். இங்கே வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், மிஸ்டர் சூரிய பிரகாஷ். அவர் இல்லைன்னா எனக்கு இந்த ஆசை இருக்காது. ஸோ அவர் என்னக்கிட்ட கூப்பிட்டு போன ஆத்திஃப் தேங்க்ஸ். சூரிய பிரகாஷ் நான் அவர்கிட்ட கதை சொல்லும் போது அவர் பொறுமையாக கேட்டுட்டு என்ன ஒரு திட்ட கூப்பிட்டு போனார். அவர் யாருன்னா ராவுத் ஃபிலிம்ஸ் கம்பெனியோட ஓனர் திரு மிஸ்டர் அபுபக்கர்.
ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார். அவர் எங்ககிட்ட வந்து ப்ரொடியூசர் மாதிரி ப்ரொடியூசர் பண்ணால் பிடிக்காது, பிரதர் ப்ரோன்னு தான் கூப்பிடுவோம். எனக்கு இந்த ஆசையை நிறைவேற்றி வச்சதில் சாருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அது கொண்டு போய் சேர்த்ததில் என் ஃப்ரெண்ட் ஆத்திஃப், அதுக்கப்புறம் சூரியபிரகாஷ்க்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ எல்லாரும் மாதிரி தான் அவர் எங்கிட்டையும் கதை கேட்டார். கதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கார் நிறைய விஷயம். அது ஏலியன் ஸ்கிரிப்ட் சார்ன்னு. நான் போயிட்டு சார்ட்டு கதை சொன்னேன். அவர் கேட்டார். கேட்டுட்டு இப்படி 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 பண்ணிகிட்டே இருப்பார். ஓகே ப்ரோ நான் சொல்கிறேன் ப்ரோன்னாரு. தென் இன்னொரு நாள் கூப்பிட்டுட்டு ஃபுல் கதை கேட்டார். மறுபடியும் கேட்டார். ஓகே டன். அந்த டைம் எனக்கு வந்து இது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். பட் அவர் வந்து அவருக்குள்ளே ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காரு. என்னை நெக்ஸ்ட் டே கூப்பிட்டு மறுபடியும் கதை கேட்டு அவர்கிட்ட அந்த டவுட்டில் நான் மறுபடியும் கேட்க வச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் நினச்சேன் ஆள் பார்க்க தான் வந்து இப்படி வந்து யங்ஸ்டராக யூத் மாதிரி இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் யோசிப்பார். அவருக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுப்பார். கேட்டுட்டு ஆன்சர் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பார். ஸோ அப்படி என்னை கூப்பிட்டு கதை கேட்டு அவர் வந்து அவருக்குள்ளே ஏதோ தோணியிருக்கு. எனக்கு என்ன தோணுச்சோ அதை அவர் தோணி என் மேலே நம்பிக்கை வச்சார். எனக்கு பெருசாக சினிமா அனுபவம் கிடையாது, சேனல் மாத்திரம்தான். ஸோ அந்த சேனலில் வச்சுட்டு ஒருத்தனுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலான்னு எந்த ப்ரொடியூசர் நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை டேரிங்காக பண்ணார் மிஸ்டர் அபு. அதுக்கு காரணம் அவங்களோட டேட், அவரோட திரு ராவுத்தர் சார் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நம்பி கதை கொடுத்து அவங்க ஹிட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவருடைய ஆசையும் ஆறாவும் தான் மிஸ்டர் அபுபக்கருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது இருக்கும். சார் வந்து 80s 90s என்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக மேனாக இருந்தாரோ அந்த கம்பெனியை அந்த ஈராவை அப்படியே ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போகணும்னு அபு நான் உண்மையாக மனசார வாழ்த்திக்கிறேன். என்ன மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க டைரக்டர்ஸ் தான் அவங்க எல்லாருமே கதையை வச்சுட்டு வெளியே தேடிட்டு இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரு பெரிய நம்பிக்கையாக மிஸ்டர் அபுபக்கர் இருப்பாங்கன்னு நான் சத்தியமாக சொல்லிக்கிறேன். இது உங்கள் எல்லா ஏடிஸ்க்கும் என்னுடைய பெரிய கிஃப்ட்டு நான் சொல்கிறேன். அவர் அப்ரோச் பண்ணுங்க. தென் இந்த கதைக்கு பற்றி வருவோம். நான் வந்து சார்ட் அப்ரோச் பண்ணி கதை ஆரம்பமாச்சு. எனக்கு அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஓகே பிரதர் ஒர்க் பண்ணுங்க, பவுண்டட் வேணும். ஓகே நீட்டாக பவுண்டட் பண்ணும்போது அவர் வந்து அவருக்குள்ளே செல்ஃப் அனலைஸ் பண்ணார். ஸோ டைரக்டர் ஃபர்ஸ்ட் தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவரும் ஃபஸ்ட் டைமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, அவரும் அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு ஒரே என்ன பண்ணால் அந்த டீமை ஸ்ட்ராங்காக ஆக்கணும், அவருக்கு தேவையான டெக்னீஷியனை ஸ்ட்ராங் ஆக்கணும். அதில் ரொம்ப கிளியராக இருந்தார். அப்படி சில டெக்னீஷியனை வந்து ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் எனக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்த பெரிய டெக்னீஷியன் வந்து மிஸ்டர் டிஓபி லக்ஷ்மண் ப்ரோ. அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் அவர். நான் ஏன்னா அவர் செம்ம நாலேஜபிள் பர்சன். என்னுடைய வேலையை பாதியாக்கிட்டார் அவர். சார் ஒரு நாள் இன்னைக்கு இத்தனை சீன் எடுக்க போகிறேன் சார்னா அவர் வந்து ஓகே ப்ரோ ஒரு பெருசாலாம் ஒரு ரியாக்ஷன் ஓகே ப்ரோ டன். அவருக்குள்ள ஒரு பெரிய டீம் இருக்குது. இவர் இப்படி இன்னும் போது டப்புன்னு பண்ணி முடிச்சிருவாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை சீன் எப்படி எடுக்க முடிஞ்சதுன்னா அது லக்ஷ்மண் சாரால் தான். அவர் வந்து நிறைய பேசுவோம், நானும் அவரும் நிறைய பேசுவோம். நிறைய தாட் ப்ராசஸ் அவர் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அவருக்கு கரெக்டாக புரிஞ்சுப்பார் அவர். ஸோ அவர் தான் நினச்சிக்க எங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நிறைய 10 விஷயம் யோசிப்பார் அவர். நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபர், நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். நல்ல ஒரு எனக்கு கைட் பண்ணதில் ஃபர்ஸ்ட் அவர். ஸோ லக்ஷ்மண் சாருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார். ரொம்ப ஹம்பிள். அவர் வந்து சொல்லப்போனால் நிறைய கவுண்டர்ஸ் போடுவார். நான் முதல்ல கேட்டேன், சார் நீங்கள் நடிக்கலாமா சார், செம்ம கவுண்டர்ஸ் பண்ணிடுறீங்க. நல்ல ஒரு நாங்கள் எப்படின்னா டென்ஷனாக இருந்தோம்னா 10 நிமிஷம் படப்படன்னு எல்லாத்தையும் மாற்றி விட்டு அவர் யாரையா கூலாக போயிடுவார். ஸோ அந்த மாதிரி பீப்புளை நான் எங்கெல்லாம் டென்ஷனாக இருக்கணும் தெரியும் கரெக்டாக கூல் பண்ணி விடுவார். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண். ரெண்டாவது எனக்கு கொடுத்த டெக்னீஷியன் வந்து சேகரண்ணன் ஆர்ட் டைரக்டர். அண்ணன் மட்டும் என்னை டேரக்டர் சார்னு கூடும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அது ஏன்னு தெரியல. சேகரனை மட்டும்தான் அப்படி டேரக்டர் சார் அப்படின்னும் போது நம்ம டேரக்டர் இல்லை அப்படி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் சேகரண்ணே. அண்ணன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரொம்ப கோவக்காரு, அப்படி மதுரைக்காரு அப்படி இப்படின்னு பயமாக இருந்துச்சு. ஐயோ அப்படியே உள்ட்டாங்க. செம்ம தங்கமான கேரக்டர், சூப்பர் ஒர்க்கரு. அவர் போட செட்டு நீங்கள் செட்டுனே சொல்ல மாட்டீங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அண்ணன் பட்ஜெட்டுக்குள்ளே படம் முடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் சேகரண்ணை. பட்டு ஒரே செட்டையே பிரித்து மாற்றி பண்ணி கொடுத்ததில்ல. அவருக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி. ரெண்டாவது கார்த்திக் ஆச்சாரியா. அவன் தான் பேசுவேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேங்க நினைக்கிறேன். பெரியவங்க அவன் ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வம்னு இருக்குல்ல, அந்த ஆர்வம் வந்து கோளாறு இல்லாமல் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது அவன்
கிளியர், கோளாறுலாம் கிடையாது. நாங்கள் இப்படி போடுவோம், அதே நான் போடுறேன், நிப்பாட்டுன்னா ஏய் கையை விடவே மாட்டேன் நானும் கௌதமும், அதில் கையை வைக்காத அப்படின்னு இந்த மாதிரி ஃப்ரீடம் கொடுத்து எங்களை ஒர்க் பண்ணார். டே நைட் ஒர்க் பண்ணுவோம். செம்ம ப்ரில்லியன்ட்டு, செம்ம கேட்ச்ஃபோ. அவருக்கு அந்த கையில் எதுவும் சம்திங் இருக்குது. அவர் கன்ஃபார்மாக பெரிய ஆள் வருவார். ஆடியோஸ் பார்த்துருப்பீங்க, ஷோராக பார்த்துருப்பீங்க. ஆடியோஸ் விட ஆர்ஆர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அது கூடி சீக்கிரம் நீங்களும் பார்ப்பீங்க. இந்த டேல கார்த்திக் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கார்த்திக் கிடைச்சது, கார்த்திக் எனக்கு கிடைக்கிறதுக்கும் காரணம் லக்ஷ்மண், மிஸ்டர் லக்ஷ்மண் தான். அதுக்கு நான் லக்ஷ்மண் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ப்ரொடக்ஷனை கிட்ட கேட்டது 2 விஷயம். ஒன்று வந்து எனக்கு இந்த படத்துக்கு என் ஃப்ரெண்டு கௌதமும் தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கேட்டேன் நான். ஓகே கௌதம் தர அப்படின்னாங்க. கௌதம் எனக்கு கிடைச்சது ரொம்ப 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 பிளஸ்டு. நானும் கௌதமும் திக் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரம் சன் டிவியில் இருந்து. கௌதம் டேலண்ட் இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. இதுக்கப்புறம் ஷோராக தெரியும். அவன் பெரிய எடிட்டர், வாய் தான் கம்மியாக பேசும். வேலைக்காரருக்கு வாய் பேச அவசியம் இல்லை, கை பேசினா போதும். அவன் கூடி சீக்கிரம் பெரிய அளவு வருவான். 2வது கேட்ட பர்சன் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் டேஞ்சர் மணி சார். அவரு நாங்கள் நிறைய இடத்துல டிக்கெட்டில் பேசிகிட்டு இருப்போம், அண்ணா நான் படம் பண்ணணும்னு கூப்பிடுவேன் அப்படின்னு. அப்போ ஓகே தம்பி பண்ணலாம் அப்படின்போது அவரும் பேசி 1 வருஷம் நாங்கள் பேசலை. எனக்கு வந்து நான் கேட்ட 2வது டெக்னீஷியன் என்கிட்ட ஃபைட் மாஸ்டர் எனக்கு டேஞ்சர் மணி தான் வேணும் அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனால் படம் பண்ணுறோம் ஓகேவா, பாப்பா பண்ணலாம் அப்படின்னு. எங்கே ராவுத்தர் ஃபிலிம்ஸா, கன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்தார் அவர். அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த பட்ஜெட் சேலரி கேட்லாம் பார்க்கவே இல்லை. செம்ம ஃபேபுலஸாக பண்ணியிருக்காரு. ஒரு ஃபைட் சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக தெளிவாக கிளியராக பண்ணி கொடுத்தாரு. டேஞ்சர் மணி எனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் பேர் தான் டேஞ்சர் மணி, தப்பாக பேர் வச்சுக்கிறேன். அவர் கவுண்டர் மணி, அவர் ஏகப்பட்ட கவுண்டர் போட்டிருப்பார் அவர். ஓகேங்களா, நான் நல்ல மனசுக்காரரு. ஸோ 3வது வந்து கீர்த்தி வாசன், ஒரு நல்ல ஒரு அப்கமிங் காஸ்டியூம் டிசைனர். குடிச்சிக்கு அவன் தான் சொல்ல அவசியம் இல்லை. நிறைய படத்துக்குள்ள அவனை கன்ஃபார்மாக அவார்ட்லாம் வாங்குவான்னு நினைக்கிறேன். பெரிய காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன். ஓகே அடுத்து ஷெரீஃப் மாஸ்டர். படத்தில் டான்ஸ் இருக்குது. யார்? ஷெரீஃப் மாஸ்டர். நம்ப மாட்டீங்க, இந்த சாங்கை வந்து 3 நாள் பண்ணுற சாங்கை ஷெரீஃப் மாஸ்டர் ஒரே நாளில் ஃபுல் ஸ்டெப்பையும் போட்டு கொடுத்தாரு. சார் இன்னைக்கு இங்கே இல்லை. ஷெரீஃப் மாஸ்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மற்ற டெக்னீஷியன்ஸ் பேரே விட்டுருந்தா தவிர மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன பேசுன்னு தெரியலைங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸ் ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்தாங்க. படம் டைரக்டர் அவர் என்னென்ன தெரியுமோ அவங்க ஃபஸ்ட்டு அவர் பில்லரை கட்டி கொடுத்து அவர் எப்படி பார்த்துக்கணும் கரெக்டாக சந்தானம் அண்ணன், மன்சூர் அண்ணன் இவங்களை கரெக்டாக வேலை பார்த்தாங்க. எனக்கு கிடைச்ச மேனேஜர்ஸும் கூட சரி அதுக்கான வேலையை கரெக்டாக பார்த்து கொடுத்தாங்க. இது ஒன்று இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகளில். 2வது இந்த படத்துக்கான லீட் காஸ்டிங் அப்போது எப்படி சொல்கிறதுன்னா அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நான் சன் டிவியில் ஜாயின் பண்ணது 2011 ஜாயின் பண்ணப்போ ஆரிசரோட படம் ஒன்று வந்தது, மாலை பொழுதின் மயக்கத்துலேயும் ஒரு படம். அந்த படத்தை ஆக்சுவலி சன் டிவிக்கு படம் வந்தது யாரும் பார்க்கக்கூடாது. நான் வந்து அப்போ சன்னில் ஜாயின் பண்ணும்போது அந்த படத்தை போட்டு பார்த்தேன். அதில் ஒரு சாங் ஒன்று பார்த்து தான் படமே பார்க்க ஆசைப்பட்டேன். நோ பேபிகள் ஒரு சாங்கு செம்ம இம்ப்ரெசிவாக சூப்பராக இருந்தார். எங்கே இருந்தார், ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரை. அதுக்கப்புறம் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படி ரொம்ப நாளாக ஆசை. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், இது போய் சொல்கிறோம் அப்படின்னு. அது அப்பயே தோணுன்னு தான் தெரியும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்கிட்ட காஸ்டிங் வந்து எனக்கு வந்து கேட்குறாங்க, ஆரி சார் ஃபிக்ஸ் பண்ண. இதுக்கும் காரணம் லக்ஷ்மண் சார் தான். ஆரி ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிட்டதுக்கு இதுக்கும் காரணம் லக்ஷ்மண் தான். லக்ஷ்மண் சார் தான் வந்து ஆரி சார் இது பண்ணார். நாங்கள் போய் ஆரி சார்கிட்ட போய் கதை சொன்ன டே அன்னைக்கு என்னுடைய பெரிய பையனுக்கு வந்து ஃபீவர். நான் ஃபஸ்ட் ஆஃப் சொல்லி முடிச்சுட்டேன். வீட்டிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. அது ஆரி சார் புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரதர் பிரச்சனை? இல்லை சார் இந்த மாதிரி வீட்டில் ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க கேரிங்காக இருக்காங்க, பையன் உடம்பு சரியில்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் நம்ம கதை கேட்கலான்னாரு. இல்லை சார் அது நாளைக்கு நீங்கள் கோயம்புத்தூர் போகிறீங்களேன்னு, அவர் காலைல ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, அது பிரச்சனை நீங்கள் வீட்டுக்கு போங்க அனுப்பிச்சி விட்டார். வீட்டுக்கு வந்தேன் நெக்ஸ்ட் டே வந்து ஆரி சார் வந்து ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு அந்த கதை ஓகே நான் பண்ணலான்ட்டார். அப்படின்னு என்கிட்ட யாரும் சொல்லலை. எனக்கு ஆரி சாருக்கு ஃபோன் வருது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஐயோ போக முடியலன்னு எனக்கு பயத்தை கில்ட்டில் ஃபோன் எடுக்க கஷ்டப்படுறேன். அப்போது எடுத்துட்டேன்னே சார் என்ன சார் ப்ரோ போய் நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சொல்லுங்கள் இந்த கதை ஓகே எனக்கு மற்றெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன்னாரு. சார் எதோ சார் சொல்கிறீங்கன்னு போங்க பார்த்துக்கலாம் ஆடினாரு. ஸோ என்னை நம்பி அந்த கதையை ஓகே பண்ணார். தேங்க்யூ மிஸ்டர் ஆரி சார். அவர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காருன்னு. பட் நேரில் பார்க்குற எங்களுக்கு நிறைய தெரியும், அதை விட நிறைய பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. அது எல்லாத்தையும் பிரித்து பார்த்து வேலை செய்வார். சார் சொன்னார் ஆரியை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு. அது ஏன்னா சமயத்தில் மட்டும்தான். மற்றபடி நம்ம என்ன
இன்புட்ஸ் கொடுக்குறோமோ அதை ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட டவுட் கேட்கும்போது நம்ம தெளிவாக பேசி தெளிவாக சொல்லணும்னா அவர் வந்து எங்கள் கூட கை சேர்த்துட்டு மற்ற கோட் ஆக்டருக்கும் நான் வந்து அவர்கிட்ட சொன்னால் போதும், அவர் மற்ற ஆர்டிஸ்ட்கெலாம் வந்து அவர் சொல்லி புரி வச்சு இங்கே என்ன பண்ண எது பண்ண சொல்லி ஒரு டீம் கிரியேட் பண்ணி விட்டுருவார். ஸோ ஆரி சாருக்கு என் படத்தில் நடிச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ஒரு பட டைரக்டர் மாதிரி எனக்கு கவனிக்கல, நிறைய பேசுவார், என்கிட்ட விஷயம் ஷேர் பண்ணிப்பார். இந்த மாதிரி ஒரு ஹீரோ படத்தில் கிடச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்கள ஓகே பண்ண கொடுத்த ராவத்த ஃபிலிம்ஸ்க்கு பெரிய நன்றி, அபுபதுக்கு பெரிய நன்றி. அடுத்து ஆடிஷன்ஸ் சாஷி பாலா அப்படி உள்ளே வந்தது வந்து நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஒரு ஓகே என்ன பண்ணோன்னு தெரியல, வேற தெரிஞ்ச ஹீரோயினாக போயிடலாமான்னு யோசிக்கும்போது ஒரு நாள் எதாச்சியாக வந்தாங்க, பார்த்தோம். கேமரா லுக் சூப்பராக இருந்தது, அதோட தமிழ் நல்லா பேசினாங்க, பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பண்ணாங்க. அது ஒன்றே பெரிய ப்ளஸ்ஸாக இருந்து. சாஷி பாலா வந்து ஷூட் அப்போ அவங்களுக்கு வந்து பைக் ஓட்ட தெரியும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அது அவங்க ஓட்டணும்னு சொல்லிட்டாங்க. பட் பைக் கொஞ்சம் ப்ராப்ளம்னால ஒழுங்காக போகலை. இவங்க வந்து டேக் அப்போ 2 டேக் போனோன்னே நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனதால் அவங்க வந்து அவங்க ஏதோ ஃபீல் பண்ணி போயிட்டாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்தோன்னா அவங்க பைக் ஓட்டாங்க, தெளிவாக ஓட்டாங்க, கிளியராக ஓட்டினாங்க. ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் இது முடிஞ்சிட்டு நைட்டு ஷூட் முடிச்சு வீட்டுக்கு போகிறோம். அப்போ ஏடிஸ் சொல்கிறாங்க அவங்க வந்து பைக் ஓட்டும்போது கீழே வந்து கால் அடிபட்டுச்சுனாங்க. அது எங்கிட்ட காட்டிக்கவே இல்லை, காலில் பெரிய அடி. அதை காட்டாமல் ஒரு ஹீரோயின் ஒரு படத்தில் டைமிங் முடிக்குள்ளே நம்ம ஷூட் பண்ணி தரணும்னு நினச்சது ஒரு பெரிய விஷயம். அந்த பொண்ணுக்கு அதுக்கே ஒரு நம்ம பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். ஸோ சாஷி வந்து கூடி சீக்கிரம் பெரிய இடத்துக்கு வருவாங்க. அவங்களோட அடக்கமும் அந்த ஹீரோயினிசமாக அது இல்லாமல் அது ஹம்பிளாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி 2 கேரக்டர்ஸ் எனக்கு படத்தில் அமைஞ்சிட்டாங்க. அடுத்து நிறைய தேடிட்டு இருந்தோம், நிறைய ஹண்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் கிடைக்கல, சயின்டிஸ்ட் கேரக்டர் மட்டும் கிடைக்கல. ஸோ அதுக்கு நிறைய நாங்கள் தேடணும், நிறைய பேர் பேசணும். அப்போது எதாச்சியாக நான் டிவி பார்க்கும்போது மாட்டினது தான் வந்து மிஸ்டர் பிஜேஷ் நாகேஷ். அந்த கேரக்டர்னே வழி வச்ச மாதிரி இருந்தார் அவர். அது ஒரு நர்டு கேரக்டர். அந்த கேரக்டர் அவர் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ விஜய் டிவி சரத், இந்த பையன் வந்து கண்டிப்பாக குடிச்சிக்க வேறு மாதிரி வருவான், நல்ல கவுண்டர், நல்லா வாய், இந்த பையன் நல்லா வருவான், இவனுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அதுக்கப்புறம் படத்தில் ஒரு வில்லன் வேணும். அப்போது அண்ணன் வந்து வட சென்னை 2-3 படம் பெரிய இதில் பண்ணிட்டுருக்காரு. தீனா நான் அப்ரோச் பண்ணலான்னும் போது ஃபோன் அடித்தோம். தீனா நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஃபோன் அடித்தோன்னா ஓகே தான் அவர் டார்லிங் தான் கொடுவார். ஓகே டார்லிங் பண்ணலாம் டார்லிங், டேஸ்லாம் பார்க்காம பண்ணி கொடுத்தாரு. தீனா எனக்கு ரொம்ப நன்றி. நிறைய அடிப்படம், அவரே வேணே விழுவார் அடிப்படம். ஆனால் பரவாயில்ல விடுனாருன்னா இல்லை நானே பண்ணுறப்ப விழுவார். அப்போ அடிலாம் அப்படி பட்டம் நடிச்சு கொடுத்தாரு. காரணம் இந்த பையன் நல்லா வரணுக்காக. கண்டிப்பாக நீயும் ரொம்ப நன்றி தீனாண்ணா. இப்படி அமைச்சு கொடுத்தாங்க. அடுத்து வந்து இன்னொரு கேரக்டருக்கு வந்து நாங்கள் ஆள் தேடிட்டு இருந்தோம். அதாவது ஒரு கேரக்டர் கஜினி மணி ஒரு கேரக்டர், அதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம், ஒழுங்காக கிடைக்கல. அந்த கேரக்டர் எப்படின்னா வந்து எதனா வேலை பண்ணிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணால் டக்குன்னு பண்ணுற வேலையை மறந்துடுவான். இல்லை விஷயம் சொல்ல வரேன், கதை சொல்லலை, விஷயம் சொல்ல வரேன். ஓகே, கதை சொல்லக்கூடாது எனக்கு தெரியும், ஓகேங்களா? அப்படி ஒரு கேரக்டர். நாங்கள் வந்து ஒரு நாள் எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபுல் டீட்டெயில் கேட்டுட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டு நாங்கள் கேட்கும்போது மறந்துட்டார். ப்ரோ என்ன ப்ரோ மறந்துட்டீங்க, என்ன சொன்னீங்க கேட்டார். இல்லை மறந்துட்டேன் ப்ரோனாரு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே காலையில் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது விஷயம் பேசிட்டு யார் என்ன பண்ணுறோமோ அதையும் மறந்துட்டார். இது என்ன இது மறந்துட்டே ப்ரோ, ஒரு தடவை நடந்து காட்டுங்க ப்ரோ அப்படின்னா. இவர் நடந்து காட்டினாரு. எதுக்கு ப்ரோ நீங்கள் நடிச்சிருக்கோம் பேசாம அப்படின்னாங்க. ப்ரோ ஏன் ப்ரோ அதெல்லாம் வேண்டாம், இல்லை ப்ரோ நீங்கள் நடிங்க, இந்த கேரக்டர்கிட்ட இருந்து நீங்கள் நடிக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் வந்து நின்று நடிச்சா இது பட்டா மட்டும் வாழ்ந்தா மட்டும் போதும், இதான் உங்கள் ஒரிஜினல் கேரக்டர், நீங்கள் இப்படியே பண்ணுறீங்க. பாய்வா சார் கேட்டார்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னு, அந்த கேரக்டர் ஒரிஜினல் அப்படி தான், நாங்கள் எந்த மாற்றமும் பண்ணல. அதுதான் ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. அதுதான் அவராக நீங்கள் கவனிக்க முடியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நடிக்கிற அறிமுகப்படுத்தல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அதுக்கு நான் பெருமைப்படுறேன். தேங்க்யூ அபு. ஸோ லிரிக்ஸ் தம்பி அவனுக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு ஆதித்யா சேனல்லேருந்தே தெரியும். டப்புன்னு முன்னேறி வந்துட்டான். டப்புன்னு எங்கள் 4-5 பாட்டு ஹிட்டு, எல்லா பாட்டும் ஹிட் அடிச்சும் அதே ஹம்பிள் தான். ஆனால் சொல்லுனேன் அப்போ குளிப்பாக பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அப்போ சொல்லுனேன் அப்படின்வான். தம்பியை கூப்பிட்டு பிரதர் இது மாதிரி 3 சாங் இருக்குது, 3 மீனிங்கில் பண்ணுங்க, சூப்பராக எழுதி கொடுத்தாரு தம்பி. நான் நிறைய கருன்னு சொல்லி சூப்பராக எழுதி கொடுத்தாரு. இந்த பாட்டு இவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னா தம்பியோட எளிமையான வார்த்தை தான். நான் ரொம்ப வந்து கலோக்கியில் இதுவாக பண்ணி மாதிரி கவிதையெல்லாம் வேண்டாம், எனக்கு கலோக்கியில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போகணும், வாயில் வார்த்தை வரணும் அப்படின்னு நான் தம்பி புரிஞ்சு நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவரை வேலை வேணால் கார்த்திக் ஆச்சாரிக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து இப்போ பாட்டு பாடல 3வது பாட்டு அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த கிராமப்புற பாட்டில் அண்ணனை அடிச்சுக்க
ஆள் இல்லைன்னு தான் சொல்லணும், இருப்பாங்க, வல்லவனும் உண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அண்ணனுடைய வாய்ஸ் ரொம்ப பெக்குலியர். அதை வந்து அண்ணன் பாடணும்னு ஆசைப்பட்டேன், அண்ணன் பாடி கொடுத்தாரு, ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் வந்து எங்கள் ஒட்டுமொத்த டீமும் வந்து ஒரே ஃபோக்கஸில் இருந்தோம். நாங்கள் அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் பேசிப்போனால் ஃபோக்கஸ் எல்லாம் ஒன்று தான், இது எப்படி வெளியே கொண்டு வரும், இது வெளியே கொண்டு வருதுன்னு. ஸோ எங்கள் டீமை வந்து வழி நடத்தின பாக்கியா அண்ணா மேனேஜர், மன்சூர் அண்ணா கோ ப்ரொடியூசர், சந்தானம்னா மேனேஜர், இவங்கெல்லாம் இருக்கவே தான். நாங்கள் யங்ஸ்டராக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸோட கைடன்ஸ் வேணும். ஸோ அந்த கைடன்ஸை வந்து கரெக்டாக எங்கே தேவையோ அங்கே கொடுத்தாங்க. எங்கள் கையை கட்டி விட்டணுமோ அங்கே கையை கட்டி விட்டாங்க, எங்கே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணுமோ அங்கே ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. அது மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் டீம் அமைச்சு கொடுத்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுக்கிட்டு நல்ல பீப்புள்ஸை கூட வச்சிருக்காரு அபு சார். அதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்கிறேன் அபு சார். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பெஸ்ட்டு. உங்களுக்கு நல்ல ஒரு டெக்னீஷியன் டீம், நல்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் பின்னாடி இருக்காங்க உங்களுக்கு. சூப்பர். தென் வேறு யார் சார் சொல்லிட்டேன், வேறு நிறையலாம் சொல்லிட்டு நினைக்கிறேன், போதும் அமுக்குங்கிறேன். அடுத்து கதையை பற்றி சொல்ல வரேன். அது அது உங்களுக்கு வரது, உங்களுக்கு அதுதான் இல்லை ஆர்வி சார் வந்து அவர் கூட பேச ஆரம்பிச்சுன்னா டைம் போடுறது தெரியும். இல்லை இருங்கண்ணே, அது கன்னி பேச்சு முதல் டைமாக பேசுகிற மேடைகளை. ஓகே ஆர்வி சாரை வந்து நாங்கள் நிறைய மீட்டிங்கில் பேசுவோம், நிறைய பழகுவோம், நிறைய கூச்சடிப்போம். அண்ணனை வந்து அப்படி எங்களை ரெட்டவாலும் சொன்னது கரெக்டு தான். ஆர்வி சார் அண்ணன் புதர் வந்து எங்களை ப்ளஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ். நான் அமீர் சார் வரணும்னு நான் பாலா இவர்கிட்டையும் என்னுடைய ஃப்ரெண்டு சாமி அவர் பேர் மாற்றிட்டாரு, ஓகேங்களா. அவருக்கும் எனக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஹீரோ சாரும் பண்ணிட்டு இருந்தார். நாங்களும் அப்ரோச் பண்ணிட்டு வந்தோம். அவர் வர மாட்டார். திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து ரொம்ப சந்தோஷம் சார். நான் ஃபஸ்ட் டைம் உங்க கூட உட்காரதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை, இந்த எல்லா மேலகிரம் பார்த்துப்போம், அந்த டைட்டில் பற்றி எல்லாம் பேசுகிறோம்ல. ஆக்சுவலி இந்த டைட்டில் கொடுத்தது வந்து அதுவும் லக்ஷ்மண் தான் டைட்டில் கொடுத்தாரு. லக்ஷ்மண் ஒரு நாள் திடீர்னு நாங்கள் மில்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது வெளியே பேசிட்டு, ப்ரோ சம ப்ரோ, ஏதோ மேலே பார்த்து பண்ணிட்டு ப்ரோ சம ப்ரோ, எல்லாம் இப்போ ஏலியன்ஸ்னால் மேலே தானே இருப்பாங்களே, நம்பி என் டைட்டில் வச்சுக்கூடாது, கேட்சாக இருக்கும். ப்ரோ எப்படி ப்ரோ யோசிச்சிங்க? இல்லை அது நல்லாயிருக்கும் வச்சுங்க, பவர் பிளேங்கிறது அது விட்டுருங்க, இது எல்லா மேலக்கும் பார்த்துப்பான் காட்டு தானே நிறைய. ஆமாம் லக்ஷ்மண் சூப்பர், லக்ஷ்மி இதே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டைட்டில் கொடுத்ததும் லக்ஷ்மண் தான். ஸோ லக்ஷ்மணுக்கு இதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த இப்போ பைக் சார் பேசிட்டு போனாங்க, எல்லா மேலகம் பார்த்து போனேன். நாங்கள் அதை நம்பி எதையும் விடல. என்ன விஷயம்னா, நம்ம நியாயமாக மனசில் பட்டதை தெளிவாகவும் கரெக்டாகவும் தெளிவாகவும் கரெக்டாகவும் கண்ணியமாகவும் வேலை பண்ணால் கண்டிப்பாக மேலே கூட நம்மளை பார்த்துப்பான். ஓகே, அதுதான் உண்மை. இது கைத்தட்ட மாட்டேங்க போல இருக்குது, இதை யோசிச்சு வர சொன்னேன் நான் இது. ஸோ நம்ம வேலையை நம்ம தெளிவாகவும் கிளியராகவும் கரெக்டாகவும் பண்ணுறான், மேலே கூட நம்மளை பார்த்துப்பான், அதுதான் உண்மை. நாங்கள் அந்த டைட்டில் வச்சது சின்ன கேட்சிக்காக தான். ஓகேங்களா, சரி. இப்போ குறுந்தகவல் வந்துருச்சு. ஓகே, கதை மட்டும் சும்மா அதாவது அந்த இது விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ அந்த ஒரு கதையை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ண அபு சாருக்கு ரொம்ப நன்றி. எங்களை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டீம் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்குங்கிறத நம்புகிறேன். உங்களை யாரும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோன்னு நம்புகிறேன். நீங்கள் அதே மாதிரி நாங்கள் பண்ணது பெரிய முயற்சி. முதல் தடவையாக நாங்கள் தமிழில் ட்ரை பண்ணுறோம். ஸோ எங்கள் முயற்சியும் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பண்ண முயற்சிக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்க நான் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் மீடியா பீப்புள்ஸ். நீங்களேனா புது டேரக்டர்ஸ் கன்ஃபார்மாக வெளியே மூஞ்சி தெரியாது. ஸோ நீங்கள் மனசு வச்சாதான் எங்களை மாதிரி புது டேரக்டர்ஸ் நிறைய கிடைக்க முடியும். எங்களை மாதிரி புது டேரக்டர்ஸ் கேட்டுக்கிறது ஒன்று தான், தெளிவான கதையை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவான அப்ரோச்சோட தெளிவான ப்ரொடியூசர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெளிவான நடக்கும். இதுக்கப்புறம் எல்லா மேலக்கிறவங்க பார்த்துப்பான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் your coming. Thank you so much. Bye. மேடையில் கூடிய மரியாதைக்குரிய அனைத்து நண்பர்களுக்கும், முன்னால் இருக்கிற நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான் இந்த படம். ராவுத்தர் அவர்கள் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு நல்ல படங்கள் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ அவர் பேர் சொல்கிற அளவுக்கு எடுக்க வேண்டிய அவருடைய இது வந்து அவருடைய சன்னுக்கு இருக்குது. ஸோ அதனால்
அவர் படம் மட்டும் எடுக்கல, நடிச்சிருக்காருன்னு வேறு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அப்படியே மெல்ல நடந்துட்டு வர்றாரு, மெல்ல அப்படி போய் உட்கார்றாரு. என்ன கேரக்டர் இவர் கொடுத்துருப்பாங்க, என்ன நடிச்சிருப்பார், இவ்வளவு அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் நடக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்தது. பட் பரவாயில்ல, எப்படியும் பேர் சொல்கிற அளவுக்கு படம் எடுத்துருவார். ஏன்னா அடுத்து பூரா யங்ஸ்டர்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவங்கெல்லாம் அவருக்கு கை கொடுத்துருவாங்க. அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது. அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே வரவேற்புரை கரீனா அவங்க நல்லா தமிழில் பேசினாங்க. அதை விட அவங்க சிலோனுக்காரங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அது உதயகுமார் கரெக்டாக பிடிச்சி சொன்னாப்புல. ஏன்னா எல்லோரும் பேச வேண்டியதெல்லாம் வந்து உதயகுமார் பேச வேண்டியது சேர்த்து அவங்க பேசிட்டாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியன்ஸ் யார் என்ன இதுங்கிறதெல்லாம் நான் முதல்ல வந்தப்போ யாரும் ஹிந்திக்காரங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்க யாரும் நம்ம யாருன்னு அப்படி உட்காந்துட்டேன். ஹிந்தியும் பேச முடியாது சமயத்துக்கு ஸ்வீஸ் அப்படின்னு இங்கிலீஷில் வேறு ஆரம்பிச்சிட்டான்னு வெய்ய ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் பேசாமையே இருந்தேன். அப்புறம் ஏதோ சிவானந்து அப்படி ஏதோ கேட்கும்போது தான் இல்லை சிலோன்னு தமிழ் சுத்தமாக பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சது. சுத்தமாக பேசுறது மட்டும் இல்லை, நல்ல தைரியமாக பேசினாங்க, பயப்படாமல் பேசினாங்க. அதுக்காகவே அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு லாங் லைஃப் அவங்க வந்து வர அளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த டைட்டில் கேட்டோன்னையுமே எனக்கு டைரக்டர்கிட்ட கேட்கணும்னு ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா வந்து எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் கதை திரைக்கதை வசனம் இதெல்லாம் கூட மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவானா இல்லை நீங்கள் தான் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மேலே இருக்கிறவன் இது வரைக்கும் பார்த்த மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. நிறைய விஷயங்கள் அது எப்பவுமே அது ஒரு கேள்விக்குறி கொஸ்டின் மார்க்கான அந்த உதயகுமார் சொன்னார் இங்கே இதில் வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏலியன்ஸும் கூட கடவுள் தானே அப்படின்ட்டு. அதனால் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு எப்போ பார்த்துக்கிறது என்ன பார்த்துக்கிறதுன்னு நம்ம யோசிச்சு பார்ப்பேன். இப்போது ஒரு வேடன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வேட்டைக்கு புறப்படும்போது இன்றைக்கி ஒரு நல்ல வேட்டையாக கிடைக்கணும், நல்ல கொளுத்து மானாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வேண்டுதல் பண்ணிட்டு போவார். மான் வெளியே வரும்போது இன்றைக்கி எந்த வேட்டைக்காரங்கிட்டையும் நான் சிக்கிடக்கூடாது, நல்லபடியாக நான் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும்னு பேசும். இது ரெண்டையும் அவன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். யாரை பார்த்துக்குவார் அவர்? எல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு சொன்னோம்னா யாரை பார்த்துக்க போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னது இருக்குது. அதே மாதிரி சாமியை பற்றி சொல்லும்போது நான் ஒரு கேரக்டரில் வந்து ஒரு கவுண்டர் டயலாக் ஒன்று போட்டிருந்தேன். இந்த குடிச்சிட்டு ஒரு கேரக்டர் அவனை பார்த்து ஒருத்தன் கேட்பான், என்னென்ன நீ எப்பப்பா டாஸ்மார்க்லேயே குடியிருந்துருக்கிற, கண்டிப்பாக பாரு நீ அட்பாய்ஸில் போய் சேர்ந்துட போகிற அப்படிம்பா. அதுக்கு அவன் திருப்பி சொல்லுவான், சரி வேண்டாப்பா டாஸ்மார்க் வேண்டாம், நீ சொல்கிற கோயில்லையே போய் குடியிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஆயில் கெட்டியாக இருக்குமா பூரண ஆயுஸ் இருக்குமா, அதுக்கு நீ கேரண்டி கொடு அப்படின்னா. ஸோ அப்படி கேட்கும்போது அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு தான் எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. அதனால தான் ஒரு நல்ல ப்ராவர்பு சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் பாவம் பண்ணாதவங்களே யாரும் கிடையாது, ஏன் கடவுளே கூட பாவம் பண்ணவர் தான், அதுக்கு காரணம் என்னென்னா அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உண்மையில் கடவுள் பாவம் பண்ணவருங்கும்போது ஏங்களோட நான் வந்து பார்க்கும்போது நினைப்பேன், என்னென்னா படைக்கும்போது எல்லாத்தையும் நல்லவனாக படைச்சிருந்துக்கலாம், அல்லது எல்லாரும் அவன் உழைச்சா தான் அது ஜீரணமாகும், இல்லைன்னா வயிற்றில் போயிடும் வாயில் போயிடும்னு சொன்னோம்னா எவனா தப்பு பண்ணி திருடுவானா, காசு எதாவது பண்ணுவானா, எல்லோரும் நல்லவனாக இருந்துருவாங்க. அதனால் எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அப்போ நமக்கு என்ன வேலை, எல்லாம் அவன் பார்த்துக்குவானா, அப்படி இங்கே எதுக்கு வந்தோம், என்ன பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது பேயை வச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த சாமியை சொல்கிற மாதிரி பேய் அடிச்சிடும் பேயெல்லாம் வந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் எவன் மர்டர் பண்ணான்னா அவனை தேடி போய் அடிச்சிருச்சுன்னா அப்புறம் போலீஸுக்கு என்ன வேலை இருக்குது, அவன் தேடுறான் தேடிக்கிட்டே இருக்கிறான், கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்படியெல்லாம் வந்து பேய் அடிக்கிற மாதிரி இருந்தேன்னா எத்தனை பேர் வந்து தப்பு பண்ணுவான். அதனால் இதெல்லாம் ஒரு அந்த மாதிரி டைப்பு தான் இந்த ஏலியன்ஸு. நானும் பாக்கியால் நிறைய எழுதிட்டுருக்கிறேன், இங்கே வந்தது அங்கே பறக்கும் தட்டு இங்கே பறக்கும் தட்டு அப்படிம்பாங்க. அப்புறம் கடைசியில் கேட்டால் அதுக்கு கவுண்டரும் பதில் வந்து அது இல்லை இது இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கும்பாங்க. இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு. ஸோ அதனால் இது வந்து நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து செய்கிறதுனால வந்து கண்டிப்பாக படம் நல்லா வரும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கிறதுனால அதை வச்சு கதை பண்ணிக்கிறதுனால அதுக்குள்ளே உதயகுமார் திடீர்னு இதுலேருந்து சுட்டானே போச்சு, அடுத்த நமக்கு ரிப்போர்ட் ஒன்று வரப்போகுது போலக்கு. இது வரைக்கும் லோக்கலில் தான் வந்துட்டு இருந்தது, இப்போ க்ளோஸ் என்கவுண்டர் தேர்ட் கைன்னு சொல்லி எங்கேயும் அங்கேருந்து எவனாவது ஒருத்தர் தமிழ் சங்கத்துக்கு வந்துட்டானே, இன்னும் வந்து எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கு ரிப்போர்ட்டுகள்லாம்.
அதனால் இல்லை, இன்ஸ்பயர் ஆகிறது அப்படிங்கிறது வேறு, அப்படியே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வேறு. இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிறது இப்போ ஏலியன்னா இதெல்லாம் வந்து இன்ஸ்பயருக்கான மேட்ரு தான். ஏன்னா அதை வந்து யார் வேணால் எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் கதைப்படுவாங்க. அதுதான் நான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். க்ளோனிங் அப்படின்னா, க்ளோனிங் வந்து ஒரு இப்படி நடந்த உடனே அதை வச்சுட்டு யார் வேணால் என்ன வேணால் கதை பண்ணுவாங்க. நான் ஒரு கதை க்ளோனிங் அப்படின்னு சொன்ன உடனேயுமே ஒரு கதை பண்ணி வச்சேன். ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த க்ளோனிங் வச்சு ஒரு நல்ல படம் ஒன்று வந்தது. ஐலண்ட்னு சொல்லி ஒரு படம். அவன் ஆங்கிளில் திங்க் பண்ணியிருந்தான், எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் வேறு ஆங்கிளில் திங்க் பண்ணியிருந்தான். ஸோ அதனால் இன்ஸ்பயர் ஆகி படம் பண்ணுறதுங்கிறதுனா, இங்கே இருக்கிறது தான் சினிமா வந்து வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் சினிமா பண்ண முடியுமோ ஒழிய, சினிமாவுக்குன்னு புதுசாக திங்க் பண்ணிட்டு வந்தோம்னா அது நல்லா இருக்காது. வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வந்து எல்லோரும் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹோப்பில் தான் படம் பண்ணணும். ஏன்னா இந்த எல்லாம் அவன் பார்த்துக்குவாங்கிறது தயவுசெய்து வந்து அதை வந்து விட்டுறணும். எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிறது அல்ல. ஏன்னா ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, என்னென்னா ஒருத்தன் மணி லூஸ் பண்ணால் சொன்னோம்னா ஹீ லூசஸ் மச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸை லூஸ் பண்ணான்னா ஹீ லூசஸ் மச் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய ஃபெய்த்து ஹோப்பை மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னோம்னா ஹீ லூசஸ் ஆல் அப்படிமா. அதனால் அந்த கான்ஃபிடென்ஸு நம்மளை நம்பணும், நம்ம தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இது ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க, பொழுது போகலன்னா எல்லாம் கஷ்டப்படும்போது சொல்லி இல்லை அவன் பார்த்துக்குவான்ப்பா விடுப்பா அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதலுக்காக சொல்கிறதான வழிய அவரெல்லாம் பார்க்குறதுல நம்ம தான் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து எல்லோரும் யங்ஸ்டராக ஒர்க் பண்ணுறதுனால இது எனக்கு அதே வந்து ரொம்ப நம்பிக்கையாக தெரியுது. நிச்சயமாக படம் நல்லபடியாக ஓடணும், வெற்றி விழாவில் எல்லாம் சந்திக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். பொதுவாக எனக்கு வந்து கேட்டு பெறக்கூடாத விஷயங்கள் 3 வச்சுருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கையில். அதில் ஒன்றை வந்து தவிர்க்க முடியாது. ஒன்று வந்து வாழ்த்து, இன்னொன்று வந்து கைதட்டல், இன்னொன்று வந்து நன்றி. இது 3ஐயுமே நம்ம கேட்டு பெறவே கூடாது. அது தானாக கிடைக்கும். அது தானாக கிடைக்கிற அளவுக்கு நம்மை உயர்த்தி கொள்ளணும், நம்ம சரி செய்து கொள்ளணும். அப்போ தான் அதுதான் சரியானதாக இருக்கும். இந்த மேடை இல்லை, எந்த மேடையில் ஏறினாலும் இந்த கைதட்டுங்கன்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும். எப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கேட்குறாங்க இதை கைதட்டுங்கன்னு சொல்லி. அப்படி நீங்கள் பேசுகிறது சுவாரஸ்யமாகவோ அல்லது உங்களுடைய உள்ளத்துலேருந்து வெளிவந்திருந்தாவோ அவங்க தட்டுவாங்க. அவங்கள அப்படி நினைக்காதீங்க. அந்த ஆடியன்ஸ் எல்லாம் எப்போவுமே அப்படி நினைக்காதீங்க. எந்த திரையரங்கிலையாவது எந்த படத்துலையாவது இந்த காட்சி வரும்போது கீழே கைதட்டுங்கன்னு சப்டைட்டில் போடுறான். தன்னை அறியாமல் தட்டலை. அந்த உணர்வு எப்பொழுதுமே அரங்கத்தில் கீழே இருக்கிறவங்களுக்கு இருக்குது. நம்ம அதை கேட்டு பெறக்கூடாது. நம்ம பேசுனதுக்கு ஏன் கைதட்டல் விழுகலைன்றது நம்மளே தராசில் போட்டு சரி பண்ணிக்கிறணும். அதைத்தான் அண்ணன் வந்து சொன்னார். அதில் ஒன்று எனக்கு 3லையும் உடன்பாடு இல்லை. ஒன்று வந்து பெரும்பான்மையானவர்களுக்கு உடன்பாடு தான். அது வாழ்த்து, பெரியவங்கக்கிட்ட வாழ்த்து வாங்குறது. அது நம்ம வாங்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த வாழ்த்தை கூட நான் யாருக்கிட்டையும் வாங்குறது பழக்கம் இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து. அதைத்தான் அண்ணன் ஆர் உதயகுமார் அண்ணன் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கார். என்னப்பா ரொம்ப நேரம் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, ஒருத்தர் மாற்றி வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் அவரை பெருமையாக பேசுகிறீங்கன்னு. அவங்களுக்கு தெரியாது பாவம். இப்போ எங்களை மாதிரியான கொஞ்சம் சினிமாவில் முன்னால் சீனியராக வந்தவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பேசின எதுவுமே வராது பத்திரிக்கையில். நீங்கள் பேசின எதுவுமே வராது. ஒன்று இங்கே மெட்டீரியல் யார் கொடுத்துருக்கணும்னா பாக்கியராஜ் சார் கொடுத்துட்டு போயிருக்கணும், இல்லைன்னா ஆர் உதயகுமார் சார் கொடுக்கணும். இருக்கிற கடைசி பால் என்னுடைய பால் தான், நான் தான் கொடுக்கணும். இப்போ அதுதான் வரும். அதனால் இது எதுவுமே வராது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கல்யாண வீட்டுக்கு போகிற அந்த ஐயர் மாதிரி நாங்கள்லாம் சீனியராக இருக்கிறவங்க பூரா ஐயர்கிட்ட பாருங்களேன், எந்த பதட்டமுமே இருக்காது. அவன் நிதானமாக உட்காந்து மந்திரம் ஓதுவான். ஏன்னா மந்திரம் தப்பாக சொன்னால் கூட கல்யாணத்தில் இருக்க எவனுக்குமே தெரியாது, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், எவனுக்குன்னு அவன் என்ன சொன்னாலும் அவர் ஒரு ஐதீகத்தை சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார். எது கேட்டாலும் அதை பதட்டத்தோடு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு கல்யாணம். ஐயருக்கு இதை முடிச்சுட்டு அடுத்த கல்யாணத்துக்கு போகணும். அது மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்ற நாங்கள்லாம்.
ஆரி சொன்னார் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு, நான் இந்த வர்றதுக்குள்ளே 2 இன்டர்வியூ வேறு கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான். அதனால் இங்கே முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அதனால் எனக்கு எந்த பதட்டமும் கிடையாது. ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா, இயக்குனர் சொன்னது மாதிரி நான் பக்கத்தில் உட்காந்துருக்கல பெருமையாக இருக்கு அப்படின்னாரு. இதே பெருமையை கிட்டத்தட்ட ஒரு 18-17 வருஷத்துக்கு முன்னாடி நான் அடைஞ்சேன் தேவிபாலா தேட்டரில். எனக்கு வலது பக்கம் மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ கமலஹாசன், இடது பக்கம் வந்து மணிரத்னம் சார். அதை நான் கேட்டு வாங்கினேன், அந்த 2 பேர் என்னுடைய மேடைக்கு வரணும். ஒவ்வொரு முதல் பட இயக்குனருக்கும் இப்போ இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கும் அண்ணனுக்கும் போர் அடிக்குது, ரொம்ப போருப்பா அப்படின்னார்ல. நான் இந்த போரை விரும்பி ஏற்றுக்கிறேன். காரணம், என் கண்களுக்கு தெரிகிறதெல்லாம் அந்த முதல் முறையாக மேடை ஏறியவர்களும் அவர்களுடைய உறவினர்களும் இங்கே வந்திருக்காங்க இல்லையா, அதுதான் ரொம்ப. நமக்கு இது 1001வது மேடையாக இருக்கலாம், அவங்களுக்கு இந்த முதல் மேடை. இயக்குனர் சொன்னார்ல, நான் 7 வருஷமாக சன் டிவியில் இருந்தேன், அந்த கார்னரில் இருந்தேன், ஆனால் இந்த இடத்துல எனக்கு கிடைக்குமான்னு. இது ஒவ்வொருத்தருடைய கனவு. இந்த திரைத்துறை என்பது ஆசை. எல்லாருக்குமா கிடச்சிருது? இந்த என்னோட அசிஸ்டண்ட் தான் அவன் டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்கான். இவன் எப்போ இந்த இடத்துக்கு வருவான்? நான் வந்தவொடனே ஓடி வந்தான் கார் நிறுத்துறதுக்கு. அது இல்லை எனக்கு பெருமை. அவன் இந்த மேடையில் ஒரு நாள் என்னைக்கு உட்காரானோ அன்னைக்கு தான் பெருமை. அப்போ ஒவ்வொருத்தருடைய கனவு என்பதும் இந்த வெற்றியை, இந்த வெளிச்சத்தை, இந்த லைட்டு வெளிச்சத்தை நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு அந்த ஏக்கம் தான் இங்கே ஒருத்தர் மாற்றி மாற்றி புகழ்ந்து கொள்வது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்துக்கள் ஒருத்தர் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது நல்ல விஷயந்தான். அதுக்காக நீங்கள் அண்ணன் சொன்னார்ன்றக்காக அதை நீங்கள் நிறுத்திட வேணாம். அது எனக்கு தெரியும். அது நீங்கள் எப்பொழுதுமே, ஏன்னா அடுத்தவன் கதையை திருடிட்டு இது ஏன் கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அடுத்தவனுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனைன்னு சொல்லும் பொழுது, ஒரு இயக்குனர் இந்த டைட்டில் கேமராமேன் கொடுத்தாருன்னு சொல்கிறதுக்கான அந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லையா, அது அவ்வளவு சாதாரணம் இல்லை. நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 காரணம் தான். ஒன்று ஆரியனுடைய வற்புறுத்தல், இன்னொன்று ராவுத்தர் வில்லியம்ஸ்ன்ற அந்த பெயர் தான். சினிமா வந்து எல்லாருமே ஜெயிக்கிற ஒவ்வொருத்தருமே இங்கே என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இந்த புகழ் நிரந்தரம்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த மேடையில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாருமே, திரைத்துறையில் இருக்க அத்தனை பேர்ட்டையும் கேளுங்களேன், தனக்கு ஒரு திட்டம் இருக்கிறதாகவும் தனக்கு ஒரு இலக்கு இருக்கிறதாகவும் இந்த புகழ் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும்னு. என் அறிவுக்கு தெரிஞ்சு திரைத்துறையில் இருக்கக்கூடிய எந்த புகழும் ஒரு காலத்திலும் நிரந்தரம் கிடையவே கிடையாது. அது ஒரு நாள் நிலச்சிருக்கவே இருக்கு. அதனால தான் நட்சத்திரங்களே நீங்கள் மின்னி மறைகிறதுனால தான் உங்களெல்லாம் ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் நல்லா விளையணும். நீங்கள் மறைஞ்சிடுவீங்க ஒரு நாள். இந்த ராவுத்தர் வில்லியம்ஸ்ன்ற ஒரு பெயர், நான்லாம் சென்னையில் உதவி இயக்குனராக அந்த டி நகர் பக்கம் பாண்டி பஜார் பக்கம் போகும் பொழுதெல்லாம் பல நாட்களில் இந்த தெருவுக்கு அடுத்த தெருவில் தான் எப்போ போனாலும் சாப்பாடு போடுறாங்களாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராவுத்தர் வில்லியம்ஸ் எப்போ போனாலும் சாப்பாடு கிடைக்குமா, யாருக்கு போனாலும் போட்டு கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஒரு கம்பெனி அந்த ராவுத்தர் வில்லியம்ஸ். அந்த நிறுவனர் இன்னைக்கு இல்லை. ஆக்சுவலாக அவர் என் ஊருக்காரரு, கொஞ்சம் தூரத்து சொந்தம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கு அவர் தெரியும் எனக்கு. ஆனால் சென்னைக்கு வந்து அவரை நான் பார்த்ததில்லை, பழகினதில்லை. நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரை முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அதிகம் பழகியிருக்கேன். நான் அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர். அந்த ராவுத்தர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இந்த அரங்கம் பற்றி இருக்குமா, இல்லை இந்த மேடையில் தான் இவங்க இருந்திருப்பாங்களா? அத்தனை திரைத்துறை பிரபலங்களும் இன்றைக்கி இருக்கிறவங்களும் இங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் எப்பொழுதுமே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே வெற்றியோடு இருக்கணும், எப்பொழுதுமே பணத்தோடு இருக்கணும், எப்பொழுதுமே புகழோடு இருக்கணும். அப்படி ஒருத்தர் எப்படிங்க வாழ முடியும்? அப்படி ஒருத்தர் வாழவே முடியாது. கடவுளே ராத்திரி 10 மணி ஆச்சுன்னா நட சாத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப காலைல 6 மணிக்கு தான் வந்து பார்க்க வேண்டியது. அவர் கடவுள்ன்றக்கா ராத்திரி பூராமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஆனால் இங்கே என்ன தேவைப்படுதுன்னா, எல்லா நேரமும் புகழ் வெளிச்சத்தில் இருக்கணும், எல்லா நேரமும் வெற்றியிலே இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி ஒரு ராவுத்தர் வில்லியம்ஸ் இன்றைக்கி இவ்வளோ நீண்ட இடைவேளைக்கு பின்னாடி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஆரி சொன்னாப்புல, இல்லை சார் யாரும் அவங்க கூப்பிட்டாங்களான்னு தெரில, யார் வர்றாங்களான்னு தெரியலை அப்படின்னு. உண்மையில் ராவுத்தர் வில்லியம்ஸில் படம் பண்ணியிருந்தவங்க, அவருடைய படங்களை இயக்கியவர்கள் அந்த கம்பெனியில், அதன் மூலம் பலனடைந்தவங்க வந்திருந்தாங்களே, இந்த அரங்கம் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த 2 விஷயத்துக்காகத்தான் நான் வரேன் நான். ஏன்னா அப்போது என்ன இங்கே நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா. இயக்குனர் வந்து கேமராமேனை புகழ்ந்தார்.
தயாரிப்பாளரை புகழ்ந்தார், நட்போடு இருந்தார், இசையமைப்பாளரை புகழ்ந்தார். இது இல்லை முக்கியம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் இதே மாதிரி இருக்கீங்களான்றது தான் முக்கியம். இது மாதிரியான புகழ்ச்சிகளை பல மேடைகளில் நான் கேட்டிருக்கேன். நான் எப்படி விஜயகாந்த் என்கின்ற ஒரு மனிதரும் ராவுத்தர் என்கிற 2 நண்பர்கள் கிளம்பி வந்தாங்க, ஆனால் கடைசியில் ஒன்றா இருந்தாங்களா? இல்லை. எது பிரித்தது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பணம் பிரித்ததா, புகழ் பிரித்ததா, குடும்பம் பிரித்ததா? ஏதோ ஒன்று அவங்க நட்பை பிரிச்சிருச்சு. கடைசியில் அவரும் ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல். அவரை போய் பார்த்து உடல்நிலை சரியில்லாத விஜயகாந்த் அவர்கள் கண்கலங்கி நின்னார் பாருங்க. அது மட்டும்தான் உண்மை, அது மட்டும்தான் சத்தியம். நீங்கள் இடையில இத்தனை ஆண்டு காலம் பல கோடிகளை சம்பாரித்து பல உயரங்களை தொட்டு சும்மா கிடையாது. விஜயகாந்த் என்கின்ற நடிகரை அரசியல் தளத்திற்கு கொண்டு வந்து அணு அணுவாக செதுக்கி கொண்டு வந்தவர் ராவுத்தர். அணு அணுவாக செதுக்கி கொண்டு வந்தார். அவருடைய உடையிலிருந்து, அவருக்கு கேப்டன்னு பேர் வச்சதுலேருந்து, அவருடைய உடையை மாற்றினதுலேருந்து, வேஷ்டி சட்டை போட சொன்னதுல இருந்து எல்லாவற்றையும் அணு அணுவாக பார்த்து செய்வார். பார்த்து செஞ்சாருன்னா அவர் கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அந்த நட்பு எங்கே பிரிஞ்சதுன்னா சினிமா பிரிச்சிடும். இது மாதிரி பல பேரை பிரிச்சிருக்கு. ராவுத்தரும் விஜயகாந்தும் எப்படி சென்னைக்கு வந்தாங்களோ அதுபோல் தான் நானும் பாலாவும் வந்தோம். இன்றைக்கி நாங்கள் ஒன்றாவா இருக்கோம்? ஒன்றும் கிடையாது. அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன். என் நம்பர் அவருக்கு தெரியாது, அவர் நம்பர் எனக்கு தெரியாது. இப்போ நானும் சசியும் இப்போ என்கிட்ட இருந்தான், சசி நம்பர் என்கிட்ட இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போது நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்னா, எப்படி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இந்த லைட் அமர்த்திட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கான ஆட்களை உள்ளே கொண்டு வருவாங்களோ, கதவை மூடிடுவாங்களோ, அதுபோல் உங்களுக்கான ஆட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் இன்னொரு புதிய ஆட்களை திரைத்துறைக்கு கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் தான் நிரந்தரமாக இருப்போம்னு நினச்சிட்டே இருக்காதீங்க. யாருமே இங்கே நிரந்தரமாக இருக்கவே முடியாது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த படம் வெற்றியடைதா, இந்த வெற்றியை வைத்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள். ஒருத்தர் மேடையில் ஏறி இருக்கான்னு சொன்னால் அவன் செய்ய வேண்டியதை முதல் வேலை கீழே இருக்கவனை கை கொடுத்து மேலே தூக்கணும். அதுதான் நீ மேடைக்கு ஏறினதுக்கான அழகு. உனக்கு ஒரு சோஃபா கிடச்சிருக்குன்னா என்ன செய்யணும்னா, நிற்கிறவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் பின்னாடி செய்யலாம்னு நினச்சிங்கனாக்கும் பின்னாடி கிடைக்கவே கிடைக்காது. இது யாருமே செய்கிறதே கிடையாது. அப்போ திரைத்துறையில் நன்றி என்பது ரொம்ப 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 புள்ளியில், இந்த ஊசியில் குத்தி பார்த்தா என்ன வருமோ அந்த அளவுக்கு தான் நன்றி இருக்கும். ஆனால் எல்லா மேடைகளிலும் நன்றியை பற்றி பேசுவார்கள். பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா அது புள்ளியை ஊசியில் தொட்டு எடுத்தால் என்ன வருமோ அந்த அளவு தான் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளுங்கள். நீங்கள் நல்ல டேரக்டராக வந்தீங்களா, அந்த ஹீரோவோட சேர்ந்து படம் பண்ணுங்கள். அந்த கேமராமேனோட இருக்கீங்களா, அவரோட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 3 வெற்றி 2 வெற்றி கிடைச்ச உடனேயே இந்த லைட்டு இன்னும் அதிகமான லைட்டு வந்துடும். இந்த 8 கேமரா இன்னும் 20 கேமராவாக மாறும். அப்போ மாறின உடனே உங்களுக்கு நம்ம தான் சினிமா போல இருக்குது, நம்மளை மட்டும்தான் எல்லோரும் பார்க்குறாங்க போல இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள மறக்கக்கூடிய சூழல் வரும். அது இல்லை. நீங்கள் இருக்கும் பொழுதே உங்களோடு யாரெல்லாம் பயணித்து வந்தாங்களோ அவங்கள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது தான் அழகு. அந்த அழகைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அந்த வித்தையை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த உண்மையை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சினிமாவுக்கு வந்த புதுசில் இந்த விழாக்கள், ஆடியோ ரிலீஸு விழாக்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்போ ஜிவி இருந்தார். ஜிவி இல்லாத ஒரு சினிமா விழா கிடையவே கிடையாது. யார் இருக்காங்களோ இல்லையோ ஜிவி தான் சூப்பர் ஸ்டார். அன்னைக்கு விழாக்களின் சூப்பர் ஸ்டார் யாருன்னா ஜிவி தான். அவர் வந்தாருன்னா அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். அனைத்து படங்களுக்கும் அவர் தான் ஃபினான்ஸ். எல்லா படமும் அவர் தான் வாங்குவார். அவர் சிரித்த முகத்தோட அமைதியோட அவர் கோபமாக பேசி பார்த்துருக்கவே முடியாது. ஒரு காணொலி கூட யாருக்கும் கிடச்சிருக்காது. அப்படிப்பட்ட ஒருத்தர் எங்கே அப்படின்னு கேட்டால் ஒரு கடன் தொல்லையால் தற்கொலை செஞ்சுக்கிறார். ஏன்? அப்போ கூட இருந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ற கேள்வி வருது. அப்போது விழாக்களில் அதிகமாக யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த கொடுக்கும் பொழுது நீங்கள் அதையே நிரந்தரம்னு நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது இல்லை. நிரந்தரம்ன்றது தான் நான் இந்த 18 வருஷமாக இந்த சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் நான் இதை நிரந்தரம்னு என்றைக்குமே நினைக்கிறதே கிடையாது. இப்போ நான் ஏன் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்தால் உங்கள் படம் 4 பேருக்கு போய் சேரும்னா அதுதான் நான் செய்ய வேண்டிய கடமை. அதுக்கு தான் வந்தேன். நான் போய் என்னையை விட பெரிய ஒரு விழாவில் போய் கலந்துக்கிறது இல்லை, அது கிடையாது. நான் வர்றதுனால இதில் ஏதாவது ஒரு 2 இந்த படத்தை பற்றின ஒரு டீசர் ஏதோ ஒன்று வெளியில் போகும். இந்த படத்தின் இசை விழாவில் அமீர் பேசினார் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான், மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு. எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற ரூபா நோட்டு செல்லாதுன்னு மேலே இருக்கவன் சொல்லிடுவார்.
இப்போ இது செய்தியாக வருமா? இது வந்துச்சுன்னா ஓகே இந்த படம் வந்திருக்கு போல இருக்கு, இப்படி ஒரு படம் வந்திருக்குப்பா, அங்கே போய் ஏதோ பேசிட்டு வந்திருக்கான்ப்பா அவன் அப்படின்னு. அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா நான் பார்த்த வகையில் சமீபத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனவேதனையை கொடுத்த ஒரு நிகழ்வு எது அப்படின்னா, அது இந்த மேடையில் சொல்லலாமான்னு கூட தெரியல. நான் அந்த நிகழ்ச்சி பற்றி பேசுகிறதே கிடையாது. சேரனுடைய இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சியில் போய் உள்ளே உட்காந்து சேரனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பிரமிப்பாக இருக்கும். எப்படி பார்த்துருக்கேன் சேரனை அப்படின்னா, நான் ராம் படம் எடுத்துகிட்டு இருக்கேன். முதல்ல சேரனை நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், கோச்சிக்க மாட்டீங்களா யாரும்? ஓகே. நான் உதவி இயக்குனராக பார்சன் காம்ப்ளெக்ஸில் இருக்கேன், நான் பாலாலாம். அப்போது எங்களெலாம் யாருக்குமே தெரியாது, சேது படம் ரிலீஸ் ஆகலை. அப்போ சேரன் வருவார் காரில், ஒரு பெரிய காரில் பொக்கே எடுத்துகிட்டு. பொற்காலம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், பொற்காலமோ அல்லது 2வது படமான்னு தெரில, மிகப்பெரிய வெற்றி படம். பாரதிராஜா ஆஃபீஸ்க்கு போவார். ஏன்னா பாரதிராஜா ஆஃபீஸும் பார்சன் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்குது. தமிழ் சினிமாவின் அத்தனை பிரபலங்களையும் நான் பார்த்த இடம் அதுதான். எல்லாரும் பாரதிராஜா ஆஃபீஸுக்கு போவாங்க. நாங்கள் பக்கத்தில் தான் இருந்தோம். அங்கே ஒரு கோயில் இருக்கும், அந்த பார்சன் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா தெரியும். அந்த கோயிலில் மத்தியான நேரத்தில் நான் இங்கே தான் படுத்திருப்பேன் சாப்பிட்டுட்டு. ஏன்னா மேலே படுக்க இடம் கிடையாது, அது சிங்கிள் ரூம் ஆஃபீஸு. அதனால் இங்கே வந்து படுத்திருப்பேன். நம்ம பசங்க யாராவது சிகரெட் வாங்கி கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு அங்கே உட்காந்துருப்போம். அப்போ தான் இப்படி பார்ப்பேன் யார் யார் மேலே போகிறாங்க வர்றாங்க. அப்போ நான் முதல்ல சேரன் அங்கே தான் பார்க்குறேன். அதற்கு பின்னால் எப்போ பார்த்தோன்னா, ஏன்னா அவர் வெற்றி அடைந்த இயக்குனர் பாரதிராஜா பார்க்க போகிறார், நம்மளாலாம் பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி சேது ரிலீஸ் ஆகிருச்சு. சேது ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி சேது மிகப்பெரிய வெற்றி. இந்த இங்கே இருக்கிற லோகயா தெருன்னு இந்த காவேரி ஸ்ட்ரீட் இருக்குது ஆப்போசிட்டில், இதில் தான் பாலா இருந்தால், நானும் அங்கே தான் இருந்தோம். அப்போ வருவார் காரில் வந்து பார்ப்பார். அப்போ நான் வெளியில் உட்காந்துருப்பேன். சரி, 2 வெற்றிப்பட இயக்குனர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன இங்கே வேலை இருக்குன்னு. சேரன் கேட்பார், யார் அது அப்படிம்பார். பாலா சொல்லுவான், நம்ம அசிஸ்டன்ட். ஆள் ஒரு மாதிரி நின்று முறைச்சிக்கிட்டே இருக்கா அவ்வளோ அப்படின்னு. இல்லை நான் பார்வையே அப்படி தாங்க. நான் பாட்டுக்கு நான் போய் வழியெல்லாம் நின்று பேச மாட்டேன். நான் பாட்டு வெளியே நின்று ஒரு சுத்தமாக போட்டு ஒரு ஓரமாக நின்று போயிட்டுருப்பேன். அதுக்கு பின்னாடியே சேரனை நான் எப்போ பார்க்குறேன்னா, நான் ராம் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ராம்னு ஒரு என்னோடய 2வது படம் சொந்த படம் எடுக்கிறேன். அவர் ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் எடுக்கிறார். ஆட்டோகிராஃப்ன்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரு இசை வெளியீட்டு விழா சத்தியம் தேட்டரில் நடக்குது. அந்த சத்தியம் தேட்டரில் நடக்கும் பொழுது அந்த மேடையில் அழுதுட்டார், கண்கலங்கிட்டார். என்ன சொல்லி அழுகிறாருன்னா, இத்தனை வருஷம் நான் வந்து சினிமாவுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எத்தனை கையெழுத்து தான் போடுறது இந்த கடங்காரங்களுக்கு, கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி. அப்போது முடிச்சுட்டு வந்த உடனே நான் போய் அவர் கையை பிடிச்சி, இந்த மாதிரி எனக்கு தெரியுதா அப்படின்னு. தெரியுது சொல்லுங்கள் அப்படின்னாரு. உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை தீர்க்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, நான் வேணா ஒரு 1 லட்ச ரூபா அவருக்கு தரட்டுமா உங்களுக்கு அப்படின்னு. இல்லை வேணாம் நான் இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறேன்னார். நானே 20,000 30,000 கடை வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ராம்னு ஒரு படத்தை. அப்போ தான் இந்த கேள்வியை கேட்டேன். நான் வேணா ஒரு 1 லட்ச ரூபா தரேன், அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. இல்லை நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கு தெரியும் அது தமிழகத்தின் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி. அந்த வெற்றி நினச்சி பார்க்க முடியாத வெற்றி. அப்போ ஒரு ஆஃபீஸுக்கு போயிருக்கேன் நான். டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா உட்காந்து எம்ஜி அவுட்ரைட் பண்ணுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஃபோனில் சேரன்னு சொல்லி அப்படியே, அதெல்லாம் கொடுக்க முடியாதுண்ணே, வைனே போன வைனே அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், எங்கள் நல்ல வேலைக்கு தானே கொடுக்குறோம். அதெல்லாம் இல்லைங்க, இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்ட்டுருக்காரு. அதுக்கப்புறமா லயோலா காலேஜில் பச்சை மனிதர்கள்னு ஒரு படம், அந்த படத்துக்கான விழா. அந்த விழா வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் வாங்கி அந்த படம் எடுத்தாங்க. அதில் வந்து சேரன், அப்போ நாங்கள் போய் உட்காந்துருக்கோம். சேரன் வராரு. ஒரு இயக்குனருக்கான கௌரவம், ஒரு இயக்குனருக்கான வெற்றி சமூகத்தில் நான் பார்த்து பிரமித்தது, பொறாமைப்பட்டதுன்னா அந்த தனம்தான். அவர் நடந்து வராரு லயோலா காலேஜில், காரை நிறுத்திட்டு அப்படி நடந்து வரும் பொழுது இந்த பக்கம் ஒரு 1000 பேர், இந்த பக்கம் ஒரு 1000 பேர் உட்காந்துருந்தாங்க சேரில். அங்கே வாசலில் இருந்து மேடைக்கு வருவது வரைக்கும் 2000 பேர் எந்திரிச்சு நின்று கைதட்டி வரவேற்ற சேரன் அப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இன்னமும் அவருடைய ஆஃபீஸ்க்குள்ளே நான் போய் உட்காந்து பார்த்தேனாக்க பிரமிப்பேன். இப்படி இருக்கும், ஒரு 8 ஃபிலிம்ஃபேர் அவார்டு இருக்கும், ஒரு 6 ஸ்டேட் அவார்டு இருக்கும், ஒரு 4 நேஷனல் அவார்டு இருக்கும். என்னங்க இதில் ஏதாவது ஒன்றையாவது கொடுங்க, சும்மாவது வச்சு ஒரு போட்டோவாவது எடுத்துகிட்டு தர்றேங்க நான் அப்படிமே. அட எடுத்துகிட்டு போங்க, இதை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் பாரு. இத்தனை விருதுகளை வாங்கிய ஒரு சேரன் இன்றைக்கி போய் பிக் பாஸ்ன்ற ஒரு கேம் ஷோக்குள்ளே உள்ளே போயிட்டார். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். இன்றைக்கி அவர் எனக்கு நண்பர், குடும்ப நண்பர், அதெல்லாம் வேறு அவருக்கான பிரச்சனைகள்லாம்.
அவர் என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தான் போனார், முடிவெடுத்துட்டு போகிறாரு. நான் போய் போகாதன்னு சொல்ல முடியாது. நாளையிலேருந்து ஃபோன் பண்ண மாட்டேன், நான் போகிறேன்றாரு. அப்போ போய் நான் அவர் என்ன சொல்கிறது? அப்போ எல்லாம் முடிவு எடுத்துட்டாருன்றது தான் அதில் தெரியுது. சரி, அதுக்கு போயிட்டு வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் போனேன். இப்போ உள்ளே போய் அவர் உள்ளுக்குள்ளே நடந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன காரணத்துக்காகவோ போயிருக்கட்டும், உள்ள ஒரு இடத்துல அவர் அந்த வீடியோவை என்கிட்ட காமிச்சாங்க. நான் பார்க்குறது இல்லைங்க பிக் பாஸு, அதை நான் தெளிவாக சொல்கிறேன். எங்கேனாலும் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நான் பார்க்குறதும் இல்லை, பார்க்கவும் மாட்டேன். அந்த நிகழ்ச்சி எனக்கு தேவையும் இல்லை, என் சமூகத்துக்கும் தேவையில்லை. இந்த கருத்தை நான் எல்லா இடத்துலையும் தெளிவாக சொல்லிக்கிட்டே தான். அதில் எனக்கு வேண்டியவங்க இருந்தாலும் சரி, வேண்டியவங்க நடத்தினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை பற்றி என்னுடைய கருத்து இதுதான். அது ஒரு வணிக ரீதியாக நடத்தப்படுற ஒரு நிகழ்ச்சி, அதுவும் சமூகத்துக்கு எந்த பயனும் அளிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் உள்ளே உட்காந்து சொல்லும்போது ஏதோ ஒரு பொண்ணு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து என்னை கூப்பிட்டு காமிக்கிறார் ஒருத்தர், பாருங்கள் என்ன நடந்திருக்கு உள்ளன்னு. ஒரு பொண்ணு வந்து ஏதோ சொல்லிடுது, அந்த பொண்ணு பேர் தெரியல, ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்ன இந்த கையை பிடிச்சாரு என்னமோ சொல்கிற, இங்கே கையை வச்சாரோ இங்கே என்னமோ ஒன்று சொன்ன உடனே அவர் அழுகிறார். அழுதுட்டு சொல்கிறாரு, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா, நான் என் பிள்ளைகளுக்காக தான் நான் இங்கே வந்தேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா என் பிள்ளைய வாழ்க்கை என்னான்னு கேட்டு அழுகிறது. அதை பார்க்கும்பொழுது எனக்கு வேதனையாக இருந்தது. உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து அந்த 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 நேரம் அந்த ஸ்டுடியோவுக்கு போய் உடைச்ச ஆளை தூக்கிட்டு வந்துடலாமான்லாம் தோணுது. ஒரு சமூகம் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் சாதாரண இடம் கிடையாது. அவருடைய தேசிய கீதம் படம், நீங்கள் தமிழ் சினிமாவிலே கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. தமிழ் சினிமா வந்து ஒரு முதல்வரை கடத்தி கொண்டு போய் விவசாயம் பார்க்க வச்சுற கதை எழுதின முதல் சினிமா தேசிய கீதம் தான். அவர் சாதாரண ஒரு இயக்குனர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இப்படி போய் உட்காந்து எதுக்குடா பேசணும் அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவு. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இது நிரந்தரம் இல்லை. இந்த புகழ் வெளிச்சம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கங்க. இந்த மேடையில் ஒருவர் உங்கள் வாழ்த்தினாலும் உங்கள் உறவினர்கள் உட்கார்ந்து அதை கவனித்தாலும் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஓகே அப்பா நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அப்பா அம்மா எப்படி சந்தோஷமாக பட்டாங்களோ, பாஸ் மார்க்குன்னு வந்த உடனே மாலை போட்டாங்களோ, அதுபோல் அடுத்த வேலையை நோக்கி ஓடிடணும். அந்த சர்டிஃபிகேட்டை தலைக்கு வச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டேலாம் இருக்க முடியாது. அதுபோலத்தான் இது. நான் அதைத்தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். இது மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது இந்த திரை பிரபலமும் இந்த வெளிச்சமும் எப்பொழுதும் உங்கள் கையில் இருக்காது. அதனால் இருக்கிற காலகட்டங்களில் ஒருத்தர் அன்பாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ உதவிக்கங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வர்ற கருத்தாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கங்க. மற்றபடி எல்லாருமே நீங்கள் இந்த படத்தை பற்றி நான் ட்ரெய்லரும் பார்க்கல, டீசரும் பார்க்கல. என் கண்ணுக்கு எப்பொழுதுமே தப்பு தான் தெரியும். அதனால தான் இன்விடேஷனை கொடுத்த உடனே கேட்டேன், அது என்ன இசை வெளியீட்டு விழாவில் இசையமைப்பாளர் பேரே இல்லாமல் ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு. இது யாருடைய கவனக்குறைவுன்னு பார்க்கலன்னாங்க. சரி, அதெல்லாம் இனிமேல் சரி பண்ணிக்கிங்க. எல்லோரும் நீங்கள் இந்த படம் வெற்றி அடையணும். இறைவன் உங்களுக்கு வந்து அந்த அருள் வணங்கணும். ஏன்னா சினிமா இன்றைக்கி அப்படி இல்லை. போடுற முதலீடு வந்து உடனே வந்துடக்கூடிய சூழலில் கிடையாது. சினிமாவும் இல்லை, திரைத்துறை சார்ந்த சங்கங்களும் இன்றைக்கி வலுவாக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சங்கங்களும், தயாரிப்பாளர் சங்கத்தை எடுத்திங்கன்னா பிரச்சனை, நடிகர் சங்கத்தை எடுத்திங்கன்னா பிரச்சனைகளே இல்லாமல் ஒருவர் கருத்து முரண்களாக இருந்தாலும் ஒற்றுமையோடு இருக்கிற ஒரு சங்கம் ஒன்று இருக்குன்னா அது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மட்டும்தான். அது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரில. அண்ணனும் நானும் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்ல, 1 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷனு செக்ரட்டரி போஸ்டிங்க்கு அவரை எதிர்த்து நான் போட்டு 2 பேர் எதுக்க தான் உட்காந்துருந்தோம். இப்படி எங்கேயா நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நானும் செயலாளருக்கு போட்டிருக்கேன், அவரும் போட்டிருக்காரு. நான் அதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிவிட்டேன். அவர் அண்ணன் போஸ்ட்டில் ஜெயிச்சு இங்கே வந்து சங்கத்தின் சார்பாக வந்து உட்காந்துருக்கார். இந்த மனநிலை எல்லா சங்கத்திலையும் இல்லை. அப்போ சங்கங்களில் இங்கே இருக்கக்கூட வேறு பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. தன்னை முன்னிலைப்படுத்துவது, தனக்கான பொருளாதாரத்தை மேம்படுத்துவது, தன்னை பிரபலப்படுத்துவது, இதுதான் சங்கங்களில் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர திரைத்துறை நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அப்போ எல்லாத்தையும் மேலே இருக்க பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நம்மளும் உட்காந்துருக்க முடியாது. நம்ம தான் இருந்து அதை சரி பண்ணணும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த திரைப்படம் ஒரு நல்ல வியாபாரத்துக்கு போய் அது வெற்றி அடையணும், வணிக ரீதியாக வெற்றி அடையணும். வெறும் விமர்சனங்கள் மட்டும் நல்லா வந்தது அப்படின்னு மட்டும் இல்லை, வணிக ரீதியாக வெற்றி அடையணும். அந்த வெற்றி அடைந்தால்தான் அந்த மாபெரும் நிறுவனமான ராவுத்தர் வில்லியம்ஸு அது மீண்டும் ஒரு எழுச்சி பெற்று இன்னும் பல கலைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுத்து உருவாக்கக்கூடிய சூழல் வரும்.
அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிக்கங்க, ரொம்ப நிதானமாக பண்ணுங்கள். சும்மா அவசரப்பட்டு அவன் நல்லா பார்க்குறவன் 10 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தேட்ரு கரெக்டான டைமில் தேட்ரு கிடைக்கணும், கரெக்டான டைமுக்கு வந்து நீங்கள் பண்ணணும். இல்லைன்னு வச்சுங்களேன், படத்தை எடுத்து வெளியில் போட்டுரும். நான் வந்து 5 நாள் 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நேர்கொண்ட பார்வை வந்து 10 நாளைக்கு முன்னாடி கமலாவில் வந்து ஸ்க்ரீன் 1ல் பார்த்தேன். 4 நாளைக்கு முன்னாடி போகிறேன், அது ஸ்க்ரீன் 2க்கு போயிடுச்சு போல இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன படம் வந்திருக்கு, கோமாளி. பெரிய படங்களே இப்படி தான் மாற்றப்படுது. அப்போ சின்ன படங்களுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சுங்க. அதனால் இன்றைக்கி ஆனால் ஒய்டாக இருக்குது பிஸ்னஸ்ஸு, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஹிந்தி பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து சரியாக ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ₹1 கூட திருப்பி வராது. அப்படிப்பட்ட வியாபாரத்தை நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தூள்னு ஒரு வெற்றி படம் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்துக்கு லாஸ் கணக்கு காமிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு காசு வரும்லாம் காத்திருக்காதீங்க. அதனால் காசு சரியாக நீங்கள் போட்ட முதலீடு அல்லது லாபத்தோடு வந்ததுக்கு பின்னாடி படத்தை எப்போ கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்போ சேருங்க. அதுதான் இந்த சந்தோஷம். இன்றைக்கி இருந்த சந்தோஷம் எப்போயும் நிலச்சிருக்கணும்னா அது மாதிரி திட்டமிடலோடு செய்யுங்க. மற்றபடி இங்கே இந்த திரைப்படத்தில் ஒரு வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் பெரிய ஆட்களாக வரணும். நீங்கள் வெற்றி அடைந்து இதுபோல் பல புதிய இயக்குநர்களுடைய திரைப்படங்களுக்கும் புதிய தயாரிப்பாளர் திரைப்படங்களுக்கும் அவர்களுடைய விழாவிலையும் போய் கலந்துக்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அமர்ந்து இந்த விழாவை ரசிக்கிறீங்களோ இல்லையோ, உண்மையாகவே படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னுடைய நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அறிமுகம் இல்லாத பல இயக்குநர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முகவரி இல்லாத பல தொழில்நுட்ப கலைஞரையும் இயக்குநர்களுக்கும் முகவரி கொடுத்த ஒரு நிறுவனம் ராவுத்தர் ஃபிலிம்ஸ். அந்த வகையில் வளர்ந்து கொண்டு இருக்கும் எனக்கும் ஒரு படத்தின் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸுக்கும் அபுவுக்கும் இந்த படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மணும் நானும் வந்து மசாலா படம் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டது. அப்போ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார். அப்போ அதில் பணியாற்ற முடியாத ஒரு சூழல் அமைஞ்சது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பெரிய புரிதல் இருந்தது. ஏன்னா நாங்கள் கதை ஒரு சொல்லி பேசி ரொம்ப நேரம் நைட்டு பூரா 2-3 மணி நேரம் உட்காந்து பேசினோம். அந்த நட்பு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னே அவர் என்னுடைய பேரை இங்கே முன்மொழிஞ்சிருக்காரு. கடைசி வரைக்கும் அதுக்கு நேர்மையாக நான் நடந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன், எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாமல். இன்னொரு விஷயம் வந்து இந்த ப்ரொடக்ஷனை பற்றி மிக முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் கரெக்டாக நான் சைன் பண்ணுற டைமில் என்னுடைய படம் நாகேஷ் திரையரங்கம் ரிலீஸுக்கு தயாராகிட்டு இருந்தது. தேதி கூட அறிவிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த சம்பள விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த சம்பளத்தை பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. திருப்பி வந்தும் என்ன சம்பளத்துக்கு அவங்க பேசினாங்களோ அதில் ₹1 கூட குறைத்துக்கொள்ள சேர்க்காம அந்த சைன் அதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. ஒரு படத்தோட வெற்றி தோல்விங்கிறது எங்களுக்கு பிரச்சனைகள் வருது. இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோன்னு எங்கள் நிறுவனம் முடிவு பண்ணிச்சு. அந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதை பற்றி எங்களுக்கு துளியும் கவலை இல்லை. இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோங்கிற நம்பிக்கையோட ரிலீஸுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க. அது சூர்யா வந்து சொல்லிட்டு போனாப்புல, அந்த இயக்குனரும் அந்த படப்பிடிப்புக்கும் நீங்கள் வர்றதுக்கு தயாராகுங்க, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கை தட்டிடணும் நீங்கள். ஏன்னா சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அது முக்கியமான விஷயம். இன்ன வரைக்கும் ₹1 பாக்கி இல்லாமல். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு குருவி சேர்க்குற மாதிரி இது மாதிரியான ஒரு படம், அதாவது ஒரு படம் வந்து காதலை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, நட்பை வியாபாரமாக வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, பழிவாங்க உணர்ச்சியை வியாபாரம் வச்சு ஒரு படம் எடுப்பாங்க, எதுவுமே இல்லாமல் ஒரு கதையை வந்து எல்லாம் கலந்து ஒரு படம் வியாபாரம் எடுப்பாங்க. அதே மாதிரி ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸுங்கிறது நம்ம தமிழில் வந்து ரொம்ப குறைவான படங்கள் தான். இந்த ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, கற்பனை வறட்சிங்கிறத மீறி பணம் வந்து பெரிய முதலீடு தேவைப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை எடுக்கணும்னு நீங்கள் ஹாலிவுட்டில் நீங்கள் ஒரு ஸ்டுடியோ முடிவு பண்ணுதுன்னா அதுக்கு பல ஆயிரம் கோடிகள் தேவைப்படுகிறது. அப்போ அந்த படத்தோட மார்க்கெட் ஒன்று இருக்குது. அப்போ இந்த படத்தை எங்கே வியாபாரம் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். எங்கே போட்டு எங்கே எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அந்த படம் நகரும். பட் இந்த மாதிரி ஒரு முயற்சிகளை தமிழில் எடுக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்புகள் இருக்குமா இல்லையான்னு ஒரு பயம் நிறைய காலகட்டமாகவே தயாரிப்பாளர்களுக்கு. அந்த வகையில் சமீபமாக அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு நேற்று இன்று நாளைன்னு ஒரு படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்தது. அப்புறம் வந்து நம்ம ஜெயம் ரவி நடித்த டிக் டிக்னு ஒரு படம் வந்தது, ஸ்பேஸை பற்றி ஒரு படம் வந்தது. இப்போது ஏலியன்ஸ் படம் முதல் முயற்சியாக தமிழில் ஒரு ஏலியன்ஸ் படம் போட்டவொடனே எனக்கு நிறைய
கமெண்ட்ஸ்கள் வந்தது. சார் உங்களுக்கெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் அந்த காலத்துலேயே பண்ணிட்டாரு, நீங்கள் என்ன இப்போ செய்கிறீங்க அப்படின்னு சொன்ன விஷயம், அதையும் தமிழ் சினிமாவில் நாம் செஞ்சுருக்கோங்கிறத நமக்கே ஞாபகப்படுத்தி நமக்கு போட்டக்கூடிய கலைஞருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்போவே வந்து நம்ம ஏலியன்ஸை பற்றி படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு பெருமைக்கூடிய விஷயம். அதில் இந்த ஜென்ரேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு முதல் படமாக இது வந்திருக்கு. அதில் எனக்கும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு பணம் வந்து 1000 கோடிகள் இல்லை, பல கோடிகள், சில கோடிகள் தான் போட்டிருக்கோம். அந்த சில கோடிகள்லையும் நேர்த்தியான ஒரு படத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருமே இதுக்கு பின்னாடி கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா படம் ஆரம்பிச்சு எல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, என்னாச்சுன்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க. விஎஃப்எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், பெரிய மெனக்கடல் வேலைகள் நடந்துக்கிட்டே இருந்தது. ஜெமினியில் கொடுத்துருந்தோம், அப்புறம் ஜெமினி பிரச்சனையாயிடுச்சு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பம் சரியான இடத்த தேர்வு பண்ணி கொடுத்து அந்த வேலைகள் முடிஞ்சு கரெக்ஷன். ஏன்னா கவி வந்து இவ்வளோ நேரம் பேசினாப்புல, கவி வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் விஷயங்கள்ல அவருக்கு அது சார்ந்து படிச்சிருக்காரு, அது சார்ந்து அவருக்கு தெரிஞ்சனால இந்த படம் அவர் சொன்னார். வீட்டுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் எனக்கு சொன்னார். முதல் பாதி முடிஞ்சோடனே இந்த கால் வந்துட்டே வந்து நீ கிளம்புங்க பிரதர்னு. ஏன்னா அவருக்கு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு படம் பண்ணணுங்கிற முடிவை நான் எடுத்துகிட்டு நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கூப்பிட்டு சொல்லிட்டேன், அந்த படம் பண்ணுறேன் பிரதர். எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா என்ன நல்லா தெரிஞ்சவங்களும் சரியும், ஒரு கதையை முழுசாக கேட்காம நான் படம் பண்ணுறேன்னு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது நான் அவர் சொன்னேன் வந்து என்ன பிரதர் சொல்லிட்டீங்க, இல்லைங்க நான் அவருக்கு என்ன பயம்னா பாதியில் எந்திரிச்சு வந்துட்டோம் ஒரு ஹீரோட்ட, திருப்பும் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு திருப்பு சொல்லும் போது இது ஏதாவது நடக்குமா, என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அவர்கிட்ட தெளிவாக ஃபோன் பண்ணி அதுக்காக சொன்னேன், உங்களுக்கு படம் பண்ணுறேங்கிறது வந்து லக்ஷ்மணுக்கும் தெரியும், நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன்னு முடிவு பண்ணி வாக்கு கொடுத்துட்டேன்னா அதில் மாற மாட்டேன் பிரதர், எக்காரணம் பின்வாங்க மாட்டேன், அது என்ன சம்பளமோ அதெல்லாம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு நான் பண்ணுறேன், நீங்கள் போய் உங்கள் குழந்தைய முதல்ல போய் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் ஆரம்பிச்சு விட்டேன். அதே மாதிரி அபு வந்து இந்த படத்துக்குள்ளே அவர் வந்து அபு பார்த்தீங்கன்னா கதையை சொல்லிடாதியா, ரொம்ப நேரம் பேசினா கூட பரவாயில்ல அப்படின்னு அவர் அங்கேருந்து சொன்னார். வந்து இந்த படம் வந்து ரொம்ப நிறைய கதைகள் கேட்டு இந்த ஒரு கதையை தேர்வு பண்ணி அபு வந்து இதை தயாரிச்சிருக்காரு. அபுவை பற்றி சொல்லணும்னா அபு வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி, எதை வேணால் நீங்கள் சொல்லலாம், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கும். ஆனால் கரெக்டான நேரத்தில் வில்லங்கமாக ஒரு கேள்வி வந்து கேட்பாப்புல, நம்மளே டக்குன்னு திக்குமுக அடி போயிடுவான், என்ன இப்படி கேட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சரியா அது எப்படி அது அப்படின்னு சொல்லி வரப்பல, நம்ம எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி இல்லைங்க நான் இப்போ தான் சொன்னேன் கவனிக்கல, இல்லை ப்ரோ அது எப்படி பிரதர் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்பாப்புல. கரெக்டான ஆள் தான் நடிக்க பிடிச்சி போட்டிருக்காரு. இந்த திடீர்னு இந்த கேரக்டர் மட்டும் யார் பண்ண போகிறா ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. பெரிய பெரிய பேருகள்லாம் போயிட்டு இருக்கும்போது ப்ரோ நம்ம அபுதான் ப்ரோ பண்ணுறாரு அப்படின்னு கஜினிமணி கேரக்டர் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், சரியான ஆளை தான் பிடிச்சி போட்டிருக்கேன். ஏன்னா சில நடிகர்களுடைய பாவம், நடை, உடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே இருக்கும்போது நமக்கு அவங்களுக்கான மெனக்கெடல் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் இயல்பாகவே அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு சுபாவம் இருக்கும். அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப இந்த கேரக்டருக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. எப்போவுமே பார்த்தாலும் எத்தனை கோடி ரூபா படம் எடுத்தேன்னு கேட்டிங்கனாலும் அவர் கேட்டிங்கன்னா அவர் முதல்ல தெரியாது, இந்த பையனா படமா பல கோடி போட்டு எடுத்திருக்காப்புல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கரமான ஆள், நிறைய கதைகள் கேட்குறாப்புல, நிறைய விஷயங்கள் பண்ணாப்புல. எனக்கு தெரிஞ்சு கவி அவர் படத்தை ப்ரமோட் பண்ணவில்லை, அடுத்த டைரக்டர் நீங்கள் வரலாம், நீங்கள் வந்து கதை சொல்லுங்கள், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நடந்துடும் அப்படின்னு மற்ற இயக்குநர்களுக்கு தான் நிறைய இங்கே ப்ரமோட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும், நிறைய புது இயக்குநர்களுக்கு அவர் வாய்ப்பை கொடுக்கணும். என்னை போன்ற வளரும் கலைஞர்களை மட்டுமில்லாமல் நல்ல புது முகங்களையும் வச்சு நீங்கள் படம் எடுத்து ஒரு பெரிய வெற்றி அடையணும் நான் கட்டாயம் வாழ்த்துறேன். அதுக்கான ஒரு தகுதியான ஒரு படத்தோடு தான் அவர் வந்திருக்காரு. ஏன்னா கம்பேக் ஃபிலிம்ங்கும்போது எல்லாருக்குமே ஒரு கண்டென்ட் தேவைப்படும் வெளியில் போகிறதுக்கு. இது மாதிரி ஒரு கம்பேக் ஃபிலிமாக இதை வந்து எல்லாருமே ஒரு டீமாக பண்ணியிருக்காரு. அது மாதிரி இசையமைப்பாளர் ஆச்சாரியா பற்றி இன்னும் சொல்லியாகணும். ஏன்னா இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாங்க, நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் நான் அதை சத்தம்லாம் வச்சுட்டு அமீர் சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். நான் இன்விடேஷன் கொடுத்து அப்படி பார்த்துட்டு இன்னையா இண்டஸ்ட்ரி ரொம்ப முன்னேறிட்டீங்க போல இருக்கு நீங்கள் அப்படின்னு கேட்டார். இனியா இசையமைப்பாளர் பேரையே காணா இசை வெளியீட்டு விழா போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். வந்து இல்லை சார் நானே வந்து அப்போ தான் பார்த்தேன், இது வந்து இசையமைப்பாளரை புதுசாக இங்கே லான்ச் பண்ணுறாங்க போல இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்து அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு சரி போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறமா அவர் என்ன சூழல்னா இன்றைக்கி காலையில் மதுரை போயிட்டார். வர முடியாத ஒரு சூழல். காலையிலேருந்து வந்து நான் அவருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு நிறைய விழா, இந்த யூஸ்வலாக ஒரு விழாக்கு நிறைய பேர் கூப்பிடுவோம். இந்த விழாக்கு நான் பர்சனலாக அழைச்சது ரொம்ப சில பேரை. அதில் மிக முக்கியமான ஒரு என்னுடைய நல்லது கெட்டது எல்லா இடத்துலையும் அவர் இருந்திருக்காரு.
ஸோ அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். முடிஞ்சால் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மதியானம் 3 மணிக்கு திருப்பும் கால் பண்ணேன். நான் ஃப்ளைட்டை பிடிச்சி எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு வாய்ஸ் நோட் வந்து அவர் வாட்ஸ்அப்புக்கு போட்டேன். அது அவர் பார்த்தாரு. எனக்கு டெலிவரி நோட் வரல. சரி அவர் வரல போல இருக்குது சார், எங்கேயும் மாட்டிக்கிட்டார் போல இருக்கு நினச்சிட்டு இருந்தேன். 7 மணிலேருந்து கூப்பிட்டுருக்காரு. வந்தவொடனே திட்டினார், ஃபோன் எடுக்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லி வந்தவொடனே ஏறினார். எத்தனை நேரம் கூப்பிட்றது உனக்கு 7 மணிக்கு அப்படின்னு ஒரு கொடுத்தாரு. வந்து அப்புறம் உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதாவது இன்னைக்கு காலையில் போயிட்டாரு. யாருமே இப்படி ஒரு விழாக்களுக்கு மெனக்கெட்டு உடனே இன்னைக்கு இந்த டிக்கெட்டை புக் அதை பற்றிலாம் எதையும் யோசிக்காமல் இந்த விழாக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன படங்கள் வந்து இன்னைக்கு ஒரு விழா எடுக்கிறது வந்து விழாக்களுக்கு கூப்பிட்றவங்களுடைய பேர்கள் ரொம்ப கஷ்டம். நான் அதனால தான் எந்த சின்ன படங்களுக்கும் என்னை கூப்பிடும்போது நான் ஒத்துக்கிட்டேன்னா கட்டாயம் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி எந்த விதமான முகசுழி இல்லாமல் 7 மணிக்கு எப்படியோ பிடிச்சி நான் கூட காலை எடுக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே வந்துட்டேன். சைலண்ட் இந்த ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்ததா அப்படி சைலண்ட்டில் போட்டேன். வந்து திட்டினார். அப்புறம் நான் எடுத்து அவர்கிட்ட காமிச்சு, சார் உங்களுக்கு 8 மணிக்கெலாம் கூப்பிட்டுருங்க, நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ண 2 பேரும் பேசிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என் புள்ள வந்து மேலே ஏறி இங்கிட்டும் ஓடிக்கிட்டே இருந்தார். உள்ள எப்படி உட்கார வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே என்ன செஞ்சாருன்னு தெரில. அதுக்கப்புறம் போய் சத்தம்லாம் அது படுத்துருச்சு. இனிமேல் வரவே வராது, பேசாமல் உட்காரு, இதுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு நிறைய இடங்களுக்கு அவர் அமுச்சு விட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சென்ட்ரலுக்கும் சட்டசபைக்கும் அவர் அமுச்சு விட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுகளை சரியாக கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மனதோடு இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்ட அனைவருக்குமே, அதே ஆர்வி கண்ணன், நான் எப்போவுமே விழாக்கள் பண்ணும்போது நிறைய அவரோட பேசின பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் பார்க்கும்போதெல்லாம் அன்போடும் அரவணைப்போடும், என்னடா தம்பி எப்படி இருக்கிற, என்ன இருக்க, நீ எல்லாம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருக்கக்கூடியவர். அதேமாதிரி உதயண்ணனாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்த வாழ்த்திய அப்பா பாரதிராஜா அவர்கள், பாரதிராஜா கூப்பிடணும்னு நினச்சேன், அவர் வரல. பாக்யராஜ் சார் உளறிட்ட மாதிரிங்க நான் இப்போ. ஸோ பாக்யராஜ் சார் ஆகட்டும், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தரமான படம் இது. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடலும் பார்த்துருப்பீங்க. வெகு சீக்கிரம் திரைக்கு வர இருக்குது. நல்ல படங்களை வழக்கம் போல் நீங்கள் எப்போவுமே ஆதரவு கொடுக்க தவறியதில்லை. ஸோ இந்த படத்துக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கறது மூலியமாக ஒரு புது இயக்குனர் மிகப்பெரிய வெற்றி பட இயக்குனராக கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த மாதிரியான கதைகளுக்கான ஒரு வாய்ப்பை இந்த படம் வெற்றி அடையும் போது தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கையோடு இந்த விழாவுக்கு என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். ஸோ தேட்டரில் வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.